கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் ஸ்லோவா சொல்லவே மாட்டேன் இல்லையா? சொல்ல விடு, நான் கொஞ்சம் இரு. சபரின்னு கூட சொல்லல, அதுக்குள்ள வந்துட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்க சபரி. இன்னைக்கு நம்ம கூட கிறிஸ்தன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிறிஸ்தன். வணக்கம் வணக்கம். அப்புறம் நம்ம ஸ்ரீலங்கால இருந்து விக்ரம் வந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது, இங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்க ஒரு 2 மாசம். இல்ல, இவன் வந்து ஒரு சார்லி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் ஹீஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் பிகமிங் சார்லி. இன்னும் அவனா போன் பண்ணி நான் செத்துட்டேன்னு சொல்லல. மத்தபடி இஸ் லிவிங் அ சார்லி லைஃப். திடீர்னு போன் பண்ணி எங்கடா இருக்கேன்னா ஒக்கனேக்கல்ல இருக்கேன் ப்ரோன்றான். அடுத்த நாள் போன் பண்ணா பாண்டிச்சேரியில இருக்கேன் ப்ரோ. இப்ப கேட்ட கேரளால வந்துட்டு இருக்காங்க. லிட்டரலா இன்னைக்கு காலைல கேரளால இருந்து இங்க வந்திருக்காரு. அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கரெக்டா ப்ரோ? லடாக் எப்ப போறீங்க? நடந்தா லிஃப்ட் கேட்டா அப்படி அதெல்லாம் இல்ல ப்ரோ. யாராவது பாடியா போவாரு. அடுத்து நம்ம கோணகா வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். டெம்பிள் மங்கீஸ் புகழ் கோணகான்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, ரீல்ஸ் எல்லாம் கூட வந்தாரு. டெம்பிள் மங்கீஸ் புகழ் கோணகா. வணக்கம் கோணகா. அடுத்து கர்நாடக முண்டை ஓட்டிஸ் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். அடுத்து நம்ம யூடியூபின் சவுத் இந்தியாஸ் யூடியூபின் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சவுத் இந்தியாவின் பியூடிஃபை. அந்த 500 வியூஸ் எனக்கு போடுறாங்க. அது ஓ நீயா நானா போடல, உனக்கு இவ்வளவு குறி. அடுத்து நீயா நானா புகழ். ஆமா, இர்ஃபான் விலாம் அப்படியே பிரிச்சு வைக்கிறது. ஆமா, the investigative journalism. மாறன் வாங்க. வெல்கம் டு தி பாட்காஸ்ட். இது நார்மலா சகலன் யூடியூபின் மாறன். ஓடிடில ஓடாத படத்தோட பேர்லாம் எனக்கு சொல்லி மாறனா. ஆமா, தனுஷ் நடிச்சானே. சோ எங்களோட யூடியூப் புகழ் நீயா நானா புகழ். நீயா நானா புகழ் சகா வந்திருக்காப்ல. வணக்கம் சகா. அதாவது இவங்க கொடுத்த இன்ட்ரோக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. கூப்பிட்டாங்க, சரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு அதுதான் வந்திருக்கேன். இவங்க என்ன சொன்னாலும் இந்த 2 வாய்க்கிட்ட வராதீங்க. வணக்கம் பாரி. பொன்னியின் செல்வன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல பொன்னியின் செல்வன் டோன்ட் மேக் மீ ஸ்டார்ட் ஆன் பொன்னியின் செல்வன். ஆக்சுவலா வந்து நம்ம பொன்னியின் செல்வன் தலைங்க ஆரம்பிச்சோம். நீங்க என்ன பரம்பரை ப்ரோ? சோழ இல்ல பாண்டிய பரம்பரையா? இல்ல இவங்க எல்லாரும் ஆட்டி வச்ச பரம்பரை. அப்படியே புலி இருக்குமா? புலி உப்பாவா? புலி புலி எல்லாம் இருக்காது, நூல் ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறது அந்த பொன்னியின் செல்வன் தானே. ஆமா, அதுலயும் எஸ்பெஷலி ராஜராஜ சோழன். நிறைய பேர் சும்மாவே நம்ம தம்பிங்க எல்லாம் ராஜராஜ சோழன் தான். இல்ல பொன்னியின் செல்வனை வந்து இன்னும் ஹிஸ்டரி நம்பிட்டு இருக்காங்க. தற்குறிகளா, நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோடா. பொன்னியின் செல்வன் இஸ் a fiction. சரியா? fairy tale இல்லடா. அதாவது ரியலா வாழ்ந்த ஒரு 2-3 கேரக்டர்ஸ் கடன் வாங்கி அதை சுத்தி எழுதப்பட்ட ஒரு fiction. எப்படி இந்த கங்கனா தலைவி மாதிரி. அதேதான். அதெல்லாம் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் போல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜென்ஸும் குனிஞ்சிருவாங்க. பார்த்து ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன் திராவிடியன் டாக்ஸ்ல. அம்மா ஒரு பொரியல் போட்டிருக்கேன். ஆனா நீங்க எல்லாம் என்னையோட மோசமாயிட்டீங்கடா. வர வர நீங்க பேசுற மத்த பாட்காஸ்ட்ல இங்க வந்து ஆட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ப்ரமோஷன். தேங்க்ஸ். This is business. அதான் பீத்தோல ஒரு அட்மின் இருக்காங்க. ஆமா ஆமா, அவன் யூபில தான் இருக்கான். அப்படியா? நான் கேட்டேன், ஏதாச்சும் வீடியோ எடுத்து கொடுறா, சேனல்ல போடுறோம்ல. அதாவது அவங்க போய் பொழைக்கிறதுன்னு அவனை அங்கே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பேரா சொல்லி கோத்து விடுறேன். நாளைக்கு அவன் ஏதாவது நாசுக்கா பண்ணாலும் தொக்கா போய் பிடிக்கணும். கரெக்டா? அவன் வந்து செப்டம்பர் வரும்போது நான் நிறைய தூக்கிட்டு வரேன். கீழ் நிறைய படிக்கிறீங்க. செப்டம்பர்ல வரும்போது என்ன தூக்கிட்டு வரான்? மாட்டு வீடியோஸ் அந்த மாதிரி கொண்டு வர செப்டம்பர் லீக்ஸ்.
September is coming from. அந்த வீடியோ வந்ததுன்னா நாங்க யோகி ஆதித்யநாத்தை பதவியில இருந்து இறக்கிடுவோம். வாங்க தம்பி. அப்படி போய் அந்த ஆள்லாம் எம்ஜிஆர் மாதிரி சாவர வரைக்கும் அந்த ஆள் தான் சிஎம் போல. ராஜபக்சேக்கு நடக்கிற மாதிரி அந்த ஆளுகளுக்கு நடக்கணும். ராஜபக்சேயா நான் ஊருக்கு போடுங்க. உனக்கு என்ன ஒரு சின்ன பையன் பேசினா பாத்தீங்களா? ஆமா 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 கக்கூசி ஏசி டாய்லெட்ல ஏசி போட்டு வச்சிருக்கோம் புண்ணு அப்படின்ற மாதிரி இந்த சோத்துக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஆக்சுவலா என்னாச்சுன்னா அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அதை பத்தி சரியா. ஸ்டார்டிங்ல இவ்வளவு நாள் அவர் 3 மாசமா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார பத்தி சொல்றீங்க? யார பத்தி சொல்றீங்க? இல்ல இப்ப நாங்க ஸ்ரீலங்காவை பத்தி பேசுறோம். மக்கள் கோரிங்க பையன். ஆமா கேக்குற வியூஸ் மக்கள் கோரின்ற பத்தி. What is wrong with you, man? அதாவது ஆடியன்ஸ் நான் கிட்ட வந்து சொல்லுறேன். அதாவது ஆடியன்ஸ் உங்களை எல்லாரையும் மக்கு குதின்னு சொன்னது உனக்கு என்னடா தெரியும்? ஆமா அப்படிதான் சொல்லுங்க. ரிப்போர்ட் அடிங்க. ஆமா ரிப்போர்ட் அடிங்க. இல்லாட்டி வேற கோணார் அதாவது உனக்கு என்னடா தெரியும் 3.1 ஆரம்பிக்கணும் அவன். அவ்வளவுதான். ஆல்ரெடி ரிப்போர்ட் ஆயிட்டா 2.0 இருக்கான். 3.2 ஆரம்பிக்கணும் மக்களே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எல்லாம் அப்கிரேட் ஆகணும். இப்படி அப்கிரேட் ஆகணும். அதான் ஒரு 3 மாசமா போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பொறுமை இழந்த மக்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி மக்களுக்கு வந்துட்டு வந்து அடிச்சப்போ வந்து ஜனம் சூடாச்சு சொல்லணும் உங்க அம்மால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சூடாயே இவனுங்களை வீட்டுல எல்லாம் போட்டு பத்த வச்சுட்டானுங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்ப சமயமா 9th ஆஃப் இந்த மாசம் ஜூலை. ஆமா ஜூலை வந்துட்டு உள்ள வந்து வரப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கர்ஃபியூ போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்துட்டு ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே உள்ள போயிட்டாங்க. ஆமா ஆமா போயிட்டு உள்ள போயிட்டு கஞ்சா அடிச்சாங்க. ஆமா ஆமா my son wanted to sleep in president's bed. அதனால நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ ஒரு அப்பா ஒரு வீடியோ போடுறாரு. நீங்க என் பையன் வந்து ஜனாதிபதியோட பெட்ல படுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒரு அப்பாவா நான் அந்த கனவை நிறைவேற்றிட்டேன் சொல்லிட்டு வீடியோ போடுறாப்புல. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ தாட் நான் வேற ஏதோ யோசிச்சேன். இப்ப அடுத்து ஒரு வீடியோ வருதான். ஒரு பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜனாதிபதி வீட்டுல படுக்கணும்னு ஆசைப்பட்டா. இப்ப நாங்க 2 பேரும் படுக்க போறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது லிட்டரலி என்ன சொல்றது, ஒரு மக்களோட ஒரு பீக் சொல்ல போனா அது அந்த எமோஷனோட பீக். ஏன்னா எவனுக்குமே பெட்ரோல் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அவன் வெளியில இருந்து ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருந்தானுங்க. உள்ள போனோடனே என்னென்ன கிடைக்குதோ, ஆனா உள்ள போய் காசு எடுத்திருக்காங்க. எத்தனையோ கோடிக்கணக்கில் காசு எடுத்தாங்க. எடுத்து அவ்வளோதையும் சென்ட்ரல் பேங்க் கொண்டு கொடுத்துருக்காங்க. எல்லா பங்கருக்குல இருந்து காசு எடுத்திருக்காங்க. எடுத்து பேங்க் கொடுத்துருக்காங்க. எடுத்திருப்பாங்க இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இப்ப வந்து அதுல இருந்து ஒன்னையுமே ஆட்டோ போட முடியாதுன்னா எல்லார் கையிலயும் போன் இருக்கு. அவன் எடுத்து சோசியல் மீடியால போடுவான். இன்னொன்னு அந்த காசை எடுத்துட்டு போனாலும் அதுக்கு வேல்யூ இல்ல. நீ லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல அங்க இருந்து காசை எடுத்து நீ பாக்கெட்ல போட்டாலும் அந்த காசை வச்சு நீ ஒன்னும் வாங்க முடியாது. அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்காங்க. உள்ள போன மக்களும் சும்மா போல, சும்மா ஜாலியெல்லாம் போல, கன் ஃபயர் பண்ணிருக்காங்க. ரோட பார்த்து கன் ஃபயர் பண்ணி நிறைய பேருக்கு காயப்பட்டு இது பண்ணி. அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல வரைக்குமே பிரச்சனை நடந்தது. பார்லிமெண்ட் கோயிலையும் வந்து டெத் டோல்ஸும் வந்திருக்கு. அதாவது காசோட வேல்யூ எந்த அளவு கம்மி ஆயிருச்சுன்னா, இப்போ கொழும்புல இருந்து இப்ப எங்க ஊர் சரியா, எங்க ஊருக்கு போறதுக்கு மிஞ்சி போனா 1000 ரூபாய் ஆகும். இலங்கை டிஸ்டன்ஸ் மாதிரி சொல்லுங்க. ஒரு 300-400 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். சரியா? கொழும்புல இருந்து ஒரு டீசலான ஏசி பஸ்னா 1500 ரூபாய், 1500 ரூபாய். நீ பயங்கரமா செலவழிச்சு போனாலும் ஒரு 2000 ரூபாய். அதான் நம்ம சென்னையில இருந்து நம்ம தமிழ்நாட்டின் யூபிக்கு போற மாதிரி, தமிழ்நாட்டின் யூபிக்கு போற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ். லக்ஸரி பஸ்ல இப்பயே தாக்குறீங்க 1500 ரூபாய் மேக்ஸிமம். லிட்டரலா இப்ப எவ்வளவு தெரியுமா ஆகுது கொழும்புல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு? 80,000 ரூபாய். 1500 ரூபாய் போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து பஸ் டிக்கெட் வந்து 3000 rupees. வெஹிக்கிள் வேன்ல போறதுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து 20,000 18,000 to 20,000 எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, அதுதான் இப்ப அதாவது இப்ப 20,000ல போய்கிட்டு, இப்ப 1500 ரூபாயில போயிட்டு இருந்தது வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஆயிடுச்சு. 20,000ல போயிட்டு இருந்தது வந்து 80,000. இப்போ தனியா நம்ம வெஹிக்கிள் வச்சு போறோம்னா 20,000 ஆகிட்டு இருந்தது. இப்ப 80,000 ரூபாய் ஆகும். பிளஸ் மக்களே நீங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா யூடியூபரும் சொல்ற மாதிரி 80,000 80,000 இல்ல, 80,000 வந்து நீங்க வந்து 5ஆல டிவைட் பண்ணி பாருங்க. அதான் இந்தியன் ருபீஸோட வேல்யூ. 5 இப்ப 5 போகுது. 5 தானா? 5 தான். இப்ப ஏன்னா இந்த இந்தியன் வேல்யூ குறைஞ்சிச்சு. இப்போ இந்தியாவுக்கு அன்னைக்கு தான் பார்த்தேன், ஒரு மீம் பார்த்தேன். என்ன ஒண்ணு இதுக்கு நம்ம வருத்தப்படணும். இதுக்கு ஒண்ணு இல்ல, மேல உட்கார வச்சு இதுக்கெல்லாம் ஏன் வருத்தப்பட்டு
ப்ரோ கோமாளி ஹியூமர் சென்ஸ் ப்ரோ. ஆமா எங்காலும் சூப்பர் ஹியூமர் சென்ஸ். 5000 அந்த மாதிரி எல்லாம் பேசுவாப்ல. பிளாக் மணி டேய் நீ வந்து விட்டா தன் 100 ரூபாய்க்கு இந்தியா காசு 100 ரூபாய் வந்து இந்த காட்டுறோம் பாருங்க. இலங்கை காசு 450 ரூபா. இருங்க ஆக்சுவலா நீ வா மாரிதாஸ் மாதிரி ஒரு போர்டு மாரிதாஸ் இது மாதிரி போக்கோ எல்லாம் ஷூட் பண்ணி இப்ப போர்டு வாங்கியிருக்காரு. நாங்க ஃபியூச்சர்ல வாங்குவோம். ஆமா இதுக்கு என்ன ஸ்பான்சர் வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்பான்சர் கொடுங்க அண்ணா. நெஞ்சுக்கு நீதி மாஸ். உனக்கு புரியல? இல்ல எனக்கு புரியல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சில தற்கொலை யூடியூபர்ஸ் ஐயோ 450 ரூபாயா இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு அமளியுமே நடந்துட்டு இருந்தோம். அங்க பெட்ரோல் இல்லாம போனதுக்கு அப்புறமும் அங்க வந்து கிட்டத்தட்ட அங்கதே காசுக்கு ஒரு 300 ரூபாய் கூடி இருக்கு பெட்ரோல் விலை. அப்படி இருந்துமே இந்தியாவோட ஸ்ரீலங்கால இப்ப கூட பெட்ரோல் விலை கம்மியா தான் இருக்கு. வெக்கப்படணும். ஜி வெக்கப்படணும். கிரைசிஸ் இருக்கிற நாட்டுல கூட நாட்டை விட பெட்ரோல் விலை கம்மியா இருக்கு. பெட்ரோல் இல்ல அதை நான் ஒத்துக்கிறேன். பெட்ரோல் இல்ல. ஆனா இப்ப பெட்ரோல் இப்ப வரதுங்கன்னா இதே ரேட்ல தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு 300 ரூபாய் இப்ப இருக்கிற கரன்சி சிச்சுவேஷனுக்கு 300 ரூபான்றது வந்து 60 ரூபாய். இந்தியன் மணி 60 ரூபாய் கூடி இருக்கு. அப்படி இருந்துமே உங்களோட கம்மியா தான் உங்களுக்கு பெட்ரோல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப இல்ல எனக்கு ஆக்சுவலா ஒரு பெட்ரோல் பங்க் கேட்டேன். தொடர்ந்து ஒரு 4 பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்ல, ஒரே ஒரு இந்தியன் ஆயில் மட்டும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டா பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வாங்கினால, அதனால பெட்ரோல் பங்க்கு வேற பெட்ரோல் கட் பண்ணிட்டாங்க. சூப்பர். அண்ட் சூப்பர் கை கொடு. இப்ப 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 ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த புட்டின் கை கொடுத்தவன யாருமே கை கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆயிட்டான் கோணங்க. இப்படி பண்ணிட்டு கோணங்க கையை நீட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். அதனால இப்ப போன வந்துட்டு அடுத்த நாட்டெல்லாம் அழிக்க போறான். பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா. ஓ மை காட் சக்கல் சைமன் டேஞ்சர். பிளாஸ்டிக் பேட்டரியில வாங்கணும். ரேண்டம்னஸா இருக்கலாம். அதுக்கு இவங்க ரேண்டமா இருக்காது. சோ அதான் எம்ஜி அண்ணா வந்து அடுத்து ஒரு மில்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் மில்க் குமார் மாதிரி தொடர்ந்து அப்படியே லைனுக்கு வந்துகிட்டே இருக்கு. தமிழ் பொக்கிஷம் வரல, எம்ஜி அண்ணா வந்தா பின்னாடி தமிழ் பொக்கிஷம் வந்து பாஸ் பாஸ் இங்க வாங்க. அவர் ராஜராஜ ஆனா நம்ம பண்றதெல்லாம் டார்க் ஹியூமர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். யூடியூப்ல வந்து ஒரு சேனல் இருந்துச்சு சரியா. அவன் வீடியோ ஒரு வாட்டி பாத்துட்டேன். எனக்கு டெய்லி அவன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கான். ஸ்ரீலங்கால போய் ஜூஸ் குடிக்கிறேன், இந்த இடத்துல போய் ஜூஸ் குடிக்கிறேன், இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கு, டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இர்ஃபான் ஃபீல்ல ரொம்ப புதுசா ஒருத்தன். இப்போ இர்ஃபான் ஃபீல் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து டார்க் ஹியூமர் பண்ணிட்டு போனேன். இப்ப வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லா வ்ளாக் பண்ணிக்கிட்டு இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஃபன் பண்ணுங்க. வரோம்னா லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கண்டிப்பா லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இவங்க தமிழ் பொக்கிஷம் இப்படி இறங்கிட்டான். என்ன போட்டிருக்கான்? தானோசா டாடி ஆஃப் ஜேம்ஸ் வெப். ஓகே டைம் டிராவல் ப்ரூஃப். ராஜபக்சே தப்பி என்ன மாறு கால் எடுத்துட்டு வரடா. ரா உதவியதா. புட்டினுக்கு ட்ரைனிங் கொடுத்த உளவாளி. ட்ரைனிங் விட்டு பிடிங்க. இந்தியாவின் எல்லையில் மாஸ். இந்த ஜோக்கர் பொண்ணு தேவைதான். ஏன்னா அவங்க தெரிஞ்சு போச்சு எல்லாம் மக்கு குதியானுல இருக்கானுங்க. இவங்களை வச்சு எப்படி காசு பாக்குறதுன்ட்டு. அதாவது நீ வந்து நல்ல வீடியோ போட்டனா போக மாட்டேங்குது. கான்ஸ்பிரசி பேசினேன்னு வையேன், இவனுங்க பாக்குறானுங்க. இந்த உக்ரைன் இந்த டைம்ல வந்து போட்டு அடிச்சிட்டு இருந்தால நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, நான் பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க, அண்ணன் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அங்க செத்துட்டு இருக்கானுங்க எல்லாருமே. இங்க உட்காந்துட்டு சும்மா நெட் இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோ அடிச்சு விடுறது. உக்ரைன் கரெக்டா, புதின் கரெக்டா, அங்க என்ன நடக்குது எவனுக்கு தெரியாது. இப்ப புரியுதா என் ஆடியன்ஸ் ஏன் மக்கள் கோயில் கூப்பிடுறேன். கருத்து சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் உங்க எல்லார்ட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நட்ட நடு ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வெளியில எல்லாம் கேட்டு கொஞ்சம் இனி கட் பண்ண இல்ல என்ன இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கட் பண்ணிடுவாங்க. சரியா? என்ன அடுத்த சொன்னி எடுத்து போட முடியும்.
ஆக்சுவலா ஒண்ணு சொல்லிட்டேன் இல்ல அது மட்டும் வீடியோ போட்டு இந்த ஆடியோ போட்டுக்கோங்க இப்படி பண்ணி நான் டெம்ப்ளேட் போட்டுறேன். அது நான் வேற டெம்ப்ளேட் போட்டு கிருஷ்ணனின் நடுவீட்டில் உட்கார்ந்து சகா செய்தது என்ன இப்படி இருக்கும். கீழே கமெண்ட் நான் வந்து போடுவேன். அப்போ வந்து கிறிஸ்டோபர் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க நடுவீட்டில் இருந்தபோது பேர்ல பாத்தீங்களா கிறிஸ்டோபர் விக்டர் என்னது என்ன நடக்குது இவன் பேர் என்ன சகாயம். மெயின் டாபிக் வந்துரும். அப்ப 18 நிமிஷம் ரெண்டு பேரும் எக்ஸ் பாவாடை பாவாடை உன்னோட எக்ஸ் பாவாடை எக்ஸ் பாவாடையா? இல்ல நான் எக்ஸ் பாவாடை. தேங்க்ஸ்டா மொக்கையா போற ஜோக்கு சிரிச்சு நல்லா நான் சொன்ன அவன் ஜோக்கு இமோஷனல் டேமேஜ். பாவாடை தூக்கு. ஆக்சுவலா வின்டர் வந்து ஏலேஸ்வரம் வரைக்கும் பாவாடா, அதுக்கப்புறம் வந்து ஜட்டியா முஸ்லீமா மாறலாம், இந்துவா மாறலாம், அப்படிதான் மாறினா. நானும் அப்படி இருந்திருக்கேன். நான் ஒரு கொஞ்ச நாள் நான் பிறக்கும் போது கிறிஸ்டியனா இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் முஸ்லீமா இருந்தேன், கொஞ்ச நாள் ஹிந்துவா இருந்தேன். நான் இதை உண்மையா கண்டிக்கிறேன். பிறக்கும்போது தமிழனா இருந்தேன். முஸ்லீம் சொன்னீங்களே அதெல்லாம் பண்ணிருக்கேன். ரொம்ப முக்கியமாடா இப்ப இது. சரி, இப்ப நம்ம வந்து சரி நம்ம இப்போ ஒருத்தர் கெஸ்டா கூட்டு வந்து ஸ்ரீலங்காவின் என்ன இந்த கிரைசிஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. சோ சகா சொல்லுங்க, கோபிநாத்துக்கே நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும். ஆக்சுவலா வந்து ஒரு யூடியூபர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி சென்னை வரணும் நம்ம மீட் பண்ணலாம், ஏன்டா வரேன்னு சொன்னப்போ இந்த மாதிரி அந்த ஷோ கூப்பிட்டுருக்காங்க, இந்த டிபேட் ஷோக்கு அப்படின்னு. சரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்கிட்ட சொன்ன டாபிக் என்னன்னா யூடியூபர்ஸ் வர்சஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக். சோ நான் நினைச்சேன் ஓகே இப்ப யூடியூபர்ஸ்க்கும் அந்த மரியாதை கொடுக்குறானுங்க போல. ஏன்னா அந்த பையனே போட்டு பலவாட்டி அந்த சேனல் அடிச்சிருக்கான். அடிச்சோடனே கூப்பிட்டுருக்காங்கன்னா ஓகே அப்படின்னு தெரிஞ்சுட்டான் அதை சரி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். சோ அங்க போனோம். உண்மையாவே அது வரைக்கும் தெரியவே தெரியாது யாரு வர, ஆக்சுவலா யாரு இருப்பாங்க எவனுக்குமே தெரியாது. அந்த ஹோட்டல்ல இருந்து நானா கூட்டிட்டு போறேன். போயிட்டு அந்த பார்க் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கோயம்பேடு ஆப்போசிட் பார்க், அந்த பார்க் ஆனது ஒரு பெரிய வேன் இருக்கு. அந்த வேன் கிட்ட போயிட்டு இந்த 3 பேர் இறக்கும் போது ஆளை கூட்டம் ஐட்டத்தை இறக்குங்க உண்மையாவே 3 பேர் அப்படியே ஒரு பார்த்தோன்னே என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா திரும்பி பார்த்தா அவங்க 3 பேர் யூடியூபர்ஸ், மிச்சம் எல்லாம் டிக்டாக்கர்ஸ், மொத்தம் டிக்டாக்கர்ஸ். அதுவும் வந்து ரகரகமா இருக்காங்க. ஆனா நல்ல வேலை நான்லாம் வந்திருந்தேன்னு அந்த வேனுக்குள்ளேயே நான் செத்துருப்பேன். அவங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சென்னை வந்துட்டு சொல்லிட்டு வீடியோ எடுத்து நான் பின்னாடி நின்று இப்படி மிடில் ஃபிங்கர் காமிச்சேன். இவனுக்கு வந்து உண்மையாவே ஒரு ஷோனா சொல்லி போட்டுருங்கள இவங்க எல்லாம் வராங்கன்ட்டு அது பண்ணவே இல்லை. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல நம்ம ஓடிடலாம் போயிட்டு சென்னையை சுத்தி பார்த்துட்டு விளாகா எடுத்துட்டு நம்ம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போலான்ட்டு. ஒருத்தர் சொன்னா இல்ல நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் போயிடுவோன்ட்டு. சரி ஓகே நம்ம வேன்ல தான் இது இருக்காங்க, மத்த வேன் வரல பாப்போம் அப்படின்னு போய் சமாளிப்போம். ஆமா அங்க போய் பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிட்டானுங்க எல்லாருமே. ஏன்னா யாருமே இல்ல, அது வரைக்கும் மொத்தமே டிக்டாக்கர்ஸ் மட்டும்தான். சோ இவனுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஷோ டாபிக்கா இருக்க போகுது, கேங் பேங் பண்ணிருக்க எனக்குமே கன்ஃபியூஷன் இருக்கு. 3 பேரு ஏன்னா ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் போடுறவங்க, ஆனா இவங்க இருக்காங்க என்ன டாபிக்னு சொல்லிட்டு போய் கேட்கறாங்க. 3:30 மணில இருந்து நைட்டு ஒரு 7:30 8 மணி 7:30 மணி கேட்கறாங்க. அந்த அக்கா ரெக்கார்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? நைட் 9 மணி ஆயிடுச்சு. நைட் 9 மணி. எத்தனை மணிக்கு முடிச்சிட்டு கிளம்புனீங்க? காலையில ஒரு 2:45 3 ஆயிடுச்சு. அதத்தான் 40 நிமிஷம் தான் போட்டு வச்சிருக்கானுங்க. அதுதான் நான் பேசுறதே 1.5 மணி நேரம் இருக்கு. ஓகே இதெல்லாம் வந்து இப்ப இந்த பாட்காஸ்ட்ல நீ சொல்ற என்ன நடந்துச்சுன்னு. ஓகேவா, என்னாச்சு அந்த அக்காவை இவங்களை கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்ட அக்காவை வந்து கேக்குறானுங்க. அக்கா ஆக்சுவலா வந்து ஷோ டாபிக் இப்பயா சொல்லுங்க, ஏன்னா வந்து டைம் இருக்கு. இப்பயே கூட நம்ம அந்த ஏன்னா கரெக்டா பைபாஸ்ல தானே இருக்கு அந்த ஸ்டூடியோ, இது வேற சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாங்க. சொல்லணும் நான் போய் கேட்டேன், சத்தியம் பண்ணு எப்ப ஷோஸ் ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நைட் ஆயிட்டுனா பஸ் கை போட்டு நிறுத்த மாட்டாங்க நைட்டு நினைச்சு.
மாபெரும் ஐட்டம். ஷூட் இருக்கும்போது அதாவது வெளியே சூரியன் இருக்கும்போது ஓடிடணும் ரெஃபரன்ஸ் இல்லையா? சூரியன் இருக்கும்போது நம்ம பண்றதெல்லாம் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ வந்து கேட்கலாம் அந்த அக்கா திரும்ப சொல்றோம் 3:30 மணில இருந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சிரும் அப்படின்னாங்க. 5 மணிக்கு போய் கேட்டா 6 மணிக்கு ஆரம்பிச்சிரும். 6க்கு போய் கேட்டா சரி ஷோ டாபிக்கா சொல்லுங்க சொல்றேன் இருங்க. போச்சு ஒரு கட்டத்துல வந்து இன்னும் ஆக போகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டா சரி போய் உட்கார்ந்தாதான் ஒரு ஷீட் எடுத்து கையில கொடுத்தாங்க. அந்த ஷீட் தான் வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது அந்த ஷீட்ல கையெழுத்து போட்டுட்டு தான் நீ அந்த ஷோக்குள்ளேயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மொத பாயிண்ட், நீங்க எங்க ஷோக்கு வந்திருக்கீங்க, இந்த ஷோக்குள்ள இருக்கும் போதோ இல்ல இங்க இருந்து இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே இருக்கும் போதோ இல்ல இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போதோ இல்ல என்ன எங்க இருக்கும் போதோ இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும் போதோ உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுவே இல்லனா ராக்கி பாய் வருவாரா? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப இல்ல ஒரு நிமிஷம், நாங்க வந்து பஞ்சி ஜம்பிங் போனோம். பஞ்சி ஜம்பிங் போகும்போது அதுலயே 10வது பாயிண்டா தான் இத போட்டிருந்தான், உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல, இது இன்சூரன்ஸ் காசு தருவோம்ட்டு. இல்ல அது பஞ்சி ஜம்பிங்கே இத 10வது பாயிண்டா போட்டுதான் போடுறானுங்க. நீயானாக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டா இத போடுறானுங்க? யாரு வர போறாங்க? என்ன நடக்க போறாங்க? எனக்கு எப்படி இருக்குன்னா சரி ஓகேப்பா எனக்கு அது படிச்சிருந்தா எப்படி இருக்குன்னா சரி ஓகே நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க மேல வச்சிருக்கிற போட்டு வச்சிருக்கீங்க அந்த ஸ்டுடியோ செட்டப் பொத்துன்னு விழுந்துட்டு மொத்த பேர் மேல மொத்த பேர் செத்துறாங்க. என்ன பண்ணீங்க? அலாரம் கிளாஸ் அப்ப போய் வரவங்க கிட்ட பாருங்க உங்க பையன் கையெழுத்து போட்டா உங்க பையன் எங்க கிட்ட ப்ரூஃப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷோவால உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். அதாவது நாங்க எடிட் பண்ணி போடுவோம் இந்த ஷோ, அது பாசிட்டிவா கன்வே ஆகலாம் நெகட்டிவா கன்வே ஆகலாம் இதாகலாம். நீ பாசிட்டிவ் ஆயிட்டு செலிபிரேட் ஆயிட்டா நாங்க கூப்பிட்டு போ ஷோக்கு, அது வேற விஷயம். நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, என்ன நடந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது பண்றிய அதெல்லாம் அந்த ஃபுல்லா அந்த மீறப்படம் இதுல பண்ணிட்டு இருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்சுவலா அதான் உன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லக்கூடாது, என் ஷோ பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. ஆமா சூத்து மூட்டு. ஆமா என்ன ஷோக்கு போனீங்க? யூ அண்ட் மீ. நல்லா இருக்கு. யூ ஆர் மீ. ஓகே யூ ஆர் மீ. ஆமா அப்படி வச்சுக்கலாம். சோ அஜித் டிவில விஜய் அஜித் நம்ம வரும். இந்த மாதிரி வந்து நிறைய இருந்தது. அதாவது இங்க இருந்து இங்க ஷோல இருந்து அந்த என்ன சொல்றது அங்க பேசிட்டு இருக்கப்ப 2 பேருக்கு முட்டிக்கும் இல்லையா, அது வந்து வெளியே போய் கண்டினியூ ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நிறைய இருந்தது. யாராவது அவங்க குஞ்சா கடிச்சிட்டாங்கன்னா நாங்க அதுக்கு பொறுப்பு இல்ல, குஞ்சா கடிச்சுக்கணும் தான் சொல்லுவாங்க, கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சோ அதான் சரி நான் அப்பயும் நினைச்சிட்டோம். இப்படி பார்த்தேன் முன்னாடி அவங்க 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் இருந்தேன் சரி கிளம்பி போயிடுவோமா, என்னப்பா போயிடுவோமா அந்த. ஆனா உட்காந்துட்டோம். இது 3:30 மணில இருந்து நைட் ஒரு 8:30 வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கிளம்பி போறோம், நல்லா இருக்காரு, சரி ஓகே இருப்போம் அப்படின்னு நான் வந்து ஆப்போசிட்ல பப்ளிக்ல உட்காந்துட்டேன். எனக்கு வந்து பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வெளியே உட்காந்தா நமக்கு போர் அடிக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள உட்காந்து ஓகேவா, நான் போயிட்டு லாஸ்ட் கார்னர் வந்து விஜய் வந்தாரு. ஒரு டெம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்கன்னா, நான் இந்த வைப்லயே தான் இருந்தேன். நான் பேசவே இல்லை, ஒரு 2 hours பேசவே இல்லை. பேசிட்டாங்க என்னது அது முதல் மேட்டர் என்னன்னா யூடியூபர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் நான் அடிச்சு சொல்றேன், அந்த ஆங்கருக்கு தெரியவே தெரியாது போல. அப்படியா? தெரியவே தெரியாது போல. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஆனா உங்கள்கிட்ட சொன்னது யூடியூபர்ஸ் விசஸ் பேரண்ட்ஸ் பேச போறாங்க சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஆனா அந்த ஆங்கருக்கு தெரியவே இல்லை யூடியூபர்ஸ் வந்திருக்காங்கன்னு. மொத்த ஆளே ஒரு யூடியூபர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க வீடியோ பாத்தீங்க நண்பர். ஆமா, அந்த நண்பரை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது வெயிட் பண்ணு, இதுக்கு முன்னாடி நம்ம போய் உட்கார்ந்து அந்த சைன்ல வாங்கிட்டோம் பாத்தீங்களா, சைன் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷோ பேர் போடுறாங்க. எல்இடி டடன் டடன் டடனிங் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் செலிபிரிட்டி ஆக நினைப்பவர்கள் வர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் பப்ளிக். ஆமா உங்களை எதுல ஏற்பாடுனாங்க? சோஷியல் இவனுங்களை வந்து ஆப்போசிட்ல உட்கார வச்சிருக்காங்க. நான் இவனும் கிடையாது, அந்த 3 பேர் தான் யூடியூப் செலிபிரிட்டிஸ். ஓகேவா, அவனுங்க அங்க இருக்கானுங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா நான் பப்ளிக்ல உட்கார்ந்துட்டேன். புரியுதா? ஓகே லெட்டர்ல சோ நான் உட்கார்ந்துட்டேன். ஷோ ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கே இவ்வளவு ஃபாலோயிங்,
உங்களுக்கு எப்படி இவ்வளவு மாஸ் ஃபாலோயிங் இருக்கு, அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்க, ஆமா இவங்க வந்து ஒருத்தர் நான் லூஸ் பில் பண்ணி பண்ணுவேன் ப்ரோ அப்படியா உடனே வந்து மைக் கொடுத்து நீங்க உங்க வீடியோஸ்ல பண்ணுவீங்களா அதே மாதிரி இங்க ஒண்ணு பண்ணி. ஆமா அவர் டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சாரு அவரு. இரியாவது கூட்ட சொல்றேன், இடத்துல ஒரு யூடியூபர் கையில தான் மைக் போகுது. அவர் வந்து அவரோட இன்ட்ரோ எப்படி இருக்கும், ஹலோ என் பேர் இது, நான் வந்து யூடியூப்ல அண்டர் ரேட்டட் கிரியேட்டர் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன்ல சொல்றாரு. இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு, அந்த யூடியூபருக்கு என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன், என்ன மாதிரி என்ன கூப்பிட்டான் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணா இதுல என்ன இருக்குன்னு கேக்குறான். அப்ப எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே பக்கத்துல இன்னொருத்தர் என்ன பண்ணு கேட்க, நான் டான்ஸ் ஆடுவேன் சார். யார் கூட ஆடுவீங்க, போறவரம் கூட ஆடுவோம் சார், எடிட் பண்ணிட்டாங்க, போறவரம் கூட ஆடுவோம் சார். இப்ப ரோட்ல போறேன் சார், ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கூட ஆடுவோம் சார், நிறைய பேர் கூட பண்ணிருக்கேன். நான் லிட்டரலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் கூட பண்ணிருக்கேன், எத்தனை பேர் கூட பண்ணிருக்கீங்க இவரு கேட்க, நிறைய பேர் பண்ணிருக்கீங்க அவட சொல்ல, என்ன பண்ணீங்கன்னா இல்ல சார் டான்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அவர் அப்படியே எழுந்து வந்துட்டாரு. வேட்டியை தூக்கிட்டு நல்லா பட்டா பட்டி இது பண்ணிட்டு பாட்டு போடுங்கன்னு சொன்னேன், ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆளு தொட இந்த ராஜ்கிரண் தொட தெரியுற மாதிரி. யாரு இவரு, இந்த பெரிய மீச வச்சிருப்பாரு அவரு. அதுக்கு அவர் பேர் ரமேஷ். இங்க பேரு நான் வந்து டிக்டாக் பேஜோட ஓனர், இவனுக்கு அத்தனை பேரோட பேரு ஐடி எல்லாம் எனக்கு தெரியும். பாயிண்ட் வரட்டும், அவரேதான் ஓகேவா. இதாச்சு. சோ அடுத்தது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ ஆங்கருக்கு வந்து முதல்ல ஒரு டீசென்ட் இன்ட்ரோ கொடுத்தான்ல, என் பேர் இது நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இதுல என்ன இருக்குன்னு கேட்ட ஆங்கரு, இவர் ஆனோனே வேற மாதிரி ஒரு வைப்ல ஓ சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி எப்பா இவர் கிரிஞ்ச் எதிர்பார்க்கறாரு, நம்ம கிட்ட மேட்டர் எதிர்பார்க்கறாரு. என்ன படம் அது, இவரோட விஜய் சேதுபதியோட படம் இருக்குங்க, என்னது அவன் மீடியா விஜய் சேதுபதி மாசத்துக்கு 40 படம். கவன் படத்துல காதுக்குள்ள கோபி நல்லா ஆடுறாரு அப்படியே வச்சு. அடுத்தது அதே மாதிரி இன்னொருத்தர் வந்தாரு, அதான் அந்த ஹோட்டல் மேனேஜர்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ஆடுறாரு. இது விட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்களை வந்து இது பண்றாங்க, அப்படியே ஆளுகள் அங்க வந்து அந்த ஆங்கரை செதற விட்ட ஒரே ஆளுனா காத்து கருப்பு கலை. அவன் வந்து தெளிவான ஆளுன்னு எனக்கு அப்பத்துல இருந்தே தெரியும். அவன் எப்ப ஆரம்பிச்சானோ அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் ரொம்ப தெளிவான ஆளு, வேணும்னு பண்றான். அது நான் சொல்லிட்டேன், அவன் தான் இருக்குல்ல தெளிவான ஆளு, அவன் நான் எதுவும் சொல்லாம அவன் தெளிவா பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்றது அவன் ஏன் பண்றான்னு அவனுக்கு தெரியும். அந்த ஷோ ஃபுல்லா வாயே உள்ளியா அந்த ஆங்கர் கேக்குறாரு, நோண்டி கேக்குறாரு கரெக்டா. அவன் பாயிண்ட் எப்படின்னா, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படி கொஸ்டின் பண்ண உடனே நான் நல்லா பாடுவேன் சார், ஆனா யாரும் அதை பாக்கல அப்படின்னு உடனே அவர் நல்லா பாடினாரு, நல்லா பாடினாரு. இடத்துக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் பாடினா கரெக்டா ரீச் ஆகுண்டாங்க அப்படியே போட்டான். அவன் மொத்த வார்த்தை அந்த பாட்டு தான். சோ அவன் தெளிவான ஆளு, மொத்த எல்லாருமே ஒரு ஒரு ஏதோ எல்லாம் கிராக் கேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு மட்டும் தான் என்ன பண்றேன்னு தெரியுது. என்னப்பா ஓ இது ஷேமிங் காமெடியா, மென்டல் ஹெல்த் வச்சு நான் காமெடி பண்றேன் இல்லையா? சரி அவங்களுக்கு வந்தாதான் ப்ரோ தெரியும் பேனிக் அட்டாக். இல்ல ஒரு 3 வாரமா அந்த பேனிக் அட்டாக் வச்சுக்கிட்டு இவன் பண்றது. ஒருத்தர் சொல்றாரு வணக்கம்டா மாப்பிள்ள இன்ட்ரோ கொடுக்குறாரு, தலைவனை பத்தி அப்புறமாட்டு வருவோம் கடைசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நான் பாவாடை கட்டிட்டு ஆடுவேன் எல்லாரும். பாவாடைங்கிறது ஏதோ திருச்சபைக்கான ரெஃபரன்ஸா பாவாடைங்கிறது? திருச்சபன் தான்டா சொன்னேன், அவன் எல்ஜிபிடிக்கு மேல சப்போர்ட் பண்ணுவான், அவனோட பர்சனல். என்னாச்சு இதெல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, நல்லா இன்ட்ரோ கொடுத்தா நல்லா கண்டென்ட் போறோம் இன்ட்ரோ கொடுத்ததுக்கு இதுல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இதுல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. கிரிஞ்ச் யாராவது பண்ணான்னா அது வந்து நல்லா இன்னும் நல்லா டைம் டியூரேஷன் கொடுத்து நல்லா எடுத்துக்கிறாங்க. அதுதானே டிஆர்பி. இன்னும் சொல்ல போனா எனக்கு இதுல நீ அங்க போயிட்டு நான் வயசாகான ஒரு பேஜ் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன் நீன்னு கேட்டுருவான். இல்ல இத கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அவங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணி கண்டென்ட் போட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்னு வியூஸ்க்காக. இவங்க எல்லாம் கூட்டு வந்து உன் சேனலுக்கு வியூஸ் ஏத்திக்கிறேன். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் வந்து நீ என்ன சொல்றேன்னா, இங்க வந்து நாங்க பலதரப்பட்ட பிரச்சனையை பேசுறோம், உலகத்துக்கு ஒரு பார்வையை தூக்கி வைக்கிறோம், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்லைட்டன் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு போர்வையில அவங்க பண்ற அதே கிரிஞ்ச
நிக்க வச்சு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீயா நானாக்கு வந்திருக்கோம், அடுத்த வாரம் இது வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆகும், மறக்காம நீங்க பாத்துங்க. அப்ப என்ன புண்ணுக்கிறாங்க இந்த ஷோ வைக்கிறேன் அவனுங்களை வச்சு. சரியா இல்ல உனக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அவங்க இப்ப லாஸ்ட் பாருங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குப்பா, நான் தெரபிஸ்ட கூட்டி வரேன்ப்பா. லாஸ்ட் ஷோ முடிப்பது அப்படியே முடிச்சாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து புத்தி சோதனை ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கு, நீங்க செக் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு ஆளு அவங்க அப்படி பண்றதையே எடுத்து உன் சேனலுக்கு அந்த ஷோக்கு ப்ரொமோஷனா நீ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். என்னது பாஸ், நாங்க காட்டிங் கொடுக்குறோம், கூட்டிங் கொடுக்குறோம். இல்ல ஆக்சுவலி அப்படியே ஒரு ஓம்பு, இப்படியே ஒரு ஓம்பு. ஓகேங்களா? சொல்ல போனா மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கன்சர்ன் வாங்க முடியாது. சரியா? அந்த கன்சர்ன் இருறா அவள பேச விடுறா. குமரி முத்துவோட பிளேஸ் காலியா இருக்கு தமிழ் சினிமால. கண்டிப்பா சொல்லு, என்னது மென்டல் ஹெல்த்? இல்ல ஒருத்தங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒருத்தங்க கோட் பண்றாங்க. ஆனா அதே ஆள்கிட்ட போயிட்டு கன்சர்ன் எடுத்து சைன் எல்லாம் வாங்கி அந்த வீடியோ அப்லோட் பண்றாங்க. வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் இஸ் திஸ்? நானும் இருந்தேன் அந்த ஷோல. ஏன்னா ஒருத்தன் கூட்டு வந்து நீங்க பண்றது தப்புன்னு சொல்றீங்க, அவங்க மட்டும் அதே தப்பு எடுத்துட்டு வந்து நான் வந்து வீடியோ அப்படின்னு சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. மொதல் கொஸ்டின் என்னன்னா, எங்களை பார்த்து இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டாங்க, இவங்களை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியா இருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? நம்ம வந்து இங்க இப்படி பேசிக்கலாம், பட் ஒருத்தர் எதிரில வச்சுட்டு அப்படி பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த மேட்டரை எதிர்பார்க்கிறாரு. அதாவது நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும். ஆமா, அவங்கள வந்து நம்ம எதாவது சொல்லணும். ஷோ ஸ்டார்டிங்லயே நம்ம அவங்களுக்கு ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன்னா ஷோ முடிகிற வரைக்கும் அந்த ஆளுக்கு நம்ம மேல காண்ட் இருக்கும். நம்ம என்ன பேசினாலும் ஆமா அவன் வந்து ட்ரிகர் ஆயிட்டு வன்மத்தோட பேசுவான், காத்திருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன், எனக்கு வந்து நான் அந்த கொஸ்டின் வரும்போது நான் ஆன்சரே பண்ணல. எல்லாரும் வந்து ஒரு பொண்ணெல்லாம் ரொம்ப பேசிச்சு, எதிரில் ஒருத்தனை வச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டாங்கல்ல, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்ன பேசி நான் இப்ப கோபிநாத் தான் பாரு, என்ன வேற வேற என்ன பேசு. இல்ல சார், அந்த பெண்ணு பேப்பர் எடுத்துருவாங்க, சைன் மட்டும் வாங்கிடுறோம். இல்ல சார், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வியர்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாக்குறது நம்ம வந்து ஒரு ஆக்வர்டா இருக்கும். கிரிஞ்சுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்களா? கிரிஞ்சு பண்ணாங்க, கிரிஞ்சு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல நான் அதுக்கு ஆன்சரே பண்ணல. இந்த கொஸ்டின் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் போச்சு. என்னன்ட்டு ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இதையும் தாண்டி நீங்க என்ன ஏன் இப்படி பண்றீங்க? உடனே அப்பதான் வந்து முதல் ஆளு காத்துக்கருப்பு கலை அவங்க பேசலாம், அவங்க பாட்டு எல்லாம் பாடி இது பண்ணா அதுதான் இதுவா இருந்தது, கரெக்டா இருந்தது. மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கருப்பு கலை பக்கத்துல வந்து வணக்கம் நம்ம உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, அருண் குமார்னு வரும். நீ உனக்கு என்னடா எழுதுவல்ல அந்த மாதிரி 2 எம் போட்டிருப்பாரு. இல்ல அவன் யூசர் நேம் பாத்துறீங்களா? உனக்கு என்னடா தெரியும், டபுள் போட்டு வச்சிருக்கான். சரி ஓகே சரி ஓகே. சோ அதான் வணக்கம் மாப்பிள்ள கிட்ட மைக் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து சொசைட்டிக்கு தேவையான நான் வந்து மாரல் போலீசிங் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அது வந்து ஒருத்தர் அவருதான் ஃபர்ஸ்ட் இந்த எடிட் பண்ண வெர்ஷன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்களா, அதை போட்டு பாருங்க. அதாவது வணக்கம் ஷீலா அவங்க ஹஸ்பண்ட். ஆமா, இவங்க 2 பேரும். ஆனா எனக்கு ஒரு டவுட், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் தானே, ஏன் அப்படி தனித்தனியா உட்கார்ந்து இருந்தாங்க? அது வந்து கலர் நம்ம போட்டுருக்கோம் பாத்தீங்களா, அதுக்காக மாத்தி மாத்தி உட்கார வச்சிருக்காங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு போறோமோ அவங்க அவங்க தான் வந்து பாத்து உட்கார வைப்பாங்க. இப்ப நாங்க 2 பேரும் ஒரே கலர்ல இருந்தோம்னா வெளியே போட பொண்ணுங்களான் இல்ல இல்ல. இப்ப என்ன விஷயம், இப்ப நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டுனே வருது. அதே மாதிரிதான் 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுட்டு வந்ததாலதான் புருஷன் மேலயும் பொண்டாட்டி கீழே உட்கார வச்சாங்க. ஒரே கலர்ல போட்டிருந்தா பக்கத்து பக்கத்துல. அதுக்கு கிடையாது, புருஷன் மேல இருக்கணும் பொண்டாட்டி கீழே இருக்கணும், அவ்வளவுதான். டேய் இப்ப நான் என்ன கேட்க வரேன், கலர் டோனுக்காக நானே பொண்டாட்டி எப்பவும் ஒரே கலர் தான்டா போடுவோம். ஊம்படா ஒரே கலர் தான் போடுவோம். அப்ப எங்களை எங்க உட்கார வைப்பாங்க? பக்கத்து பக்கத்துல உட்கார வைப்பாங்க, செலா வைப்பாங்க. சரி ஓகே சொல்லு. முதல்ல வந்து இவங்க தான் பெரிய எல்லாருமே அப்படியே போனாங்க. பட் பெருசா எங்கேயும் கண்டென்ட் மாட்டல. அந்த வணக்கம் ஷீலா அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு தெரியல, அவர் பேரு
ஆமாண்டா அதானே ஏதோ பாவாடை நெல்லை ரமேஷோ சதீஷ் அந்த மாதிரி என்னமோ தான்டா வரும். அவர்தான் அவர்தான் ரொம்ப லேட்டா வந்த டிக்டாக்கர். சோ ஓகேவா, அவரு வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ அவர் ஆரம்பிச்சாரு. அவர் லிட்டரலா ஜேபி முத்து மாதிரி தான்டா பண்ணுவாரு. அவரை ட்ரால் பண்றாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்துட்டு இல்ல என்னல இதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அதை போட்டு கிரீன் ஸ்கிரீன் போட்டுக்கிட்டு நான் அங்க நோட்டீஸ் பண்ணதுலயே ரொம்ப, அதாவது இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், இவரை வந்து காப்பாத்தி ஆகணும்னா நான் அவரை தான் சொல்லுவேன். யாரு? ஷீலா புருஷன். அப்படியா? ஆமா, ரொம்ப அநியாயத்துக்கு அவர்கள் கடைசி வரைக்கும் எப்படி ஆயிட்டா, அந்த ஆங்கர் வந்து எப்பா சாமி என்ன விட்டுரு அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட மொதல் பிரேக் வரைக்கும் நாங்க 9 மணிக்கு ஆரம்பிச்ச ஷூட்டு, அந்த 11 மணிக்கு மொதல் பிரேக் விட போறாங்க. அது வரைக்கும் அவரோட கண்டென்ட் மட்டும் தான் போச்சு. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தாங்க கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எடிட் பண்ண வெர்ஷன்லயே இவ்ளோ கண்டென்ட் இருக்கு. நான் உங்களுக்கு ரியலா எவ்வளவு பேசிருப்பாங்க. சோ ஆமா, அன்கட் எங்க கிடைக்கும்? அந்த பக்கம் திரும்பி பேசுறேன். நான் என்ன ஸ்கூட் போனா பக்கம் திரும்ப மாட்டேன். போன வாட்டி ஃபுல்லா எபிசோட் ஃபுல்லா அந்த பக்கம் திரும்பி பேசி அவன் வாய்ஸ் ஃபுல்லா கேட்க மாட்டேங்குது. அவன் தான் எடிட் பண்ணி சாவறான். அதனால பட்டம் திரும்ப மாட்டேன். இப்படி வந்து கொஞ்சம் மைக்ல இப்படி வா. சோ அவங்கதான் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவர் எப்படின்னா முதல்ல வந்து தனக்கு கல்யாணம் ஆகல அதுலதான் ஆரம்பிச்சாரு. யாரா அந்த ஆளு, இது வணக்கம் கோஷில அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடி எப்பா 90s கிட்ஸ் பா மோதி தர்மதோட செட்டு என்னாச்சு, கல்யாணம் ஆகல ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிக்டாக்ல வந்து இவங்களை பார்த்தேன். அவங்களுக்கு நான் எதர்ச்சியா சும்மா ப்ரொபோஸ் பண்ணேன், அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ நாங்க உடனே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு அவர் அங்க கல்யாணம் பண்ணிட்டு முடிச்ச உடனே இங்க ஆப்போசிட்ல அவங்க அண்ணன் உட்காந்துருக்காரு. அவர் வந்து மனசுல வந்து அவ்வளவு வன்மம் கிடையாது, அவ்வளவு குமரனோட வந்துட்டார் போல. மைக் எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். அவங்க அண்ணன் மைக் எடுத்த உடனே ஆங்கருக்கு மொத்த காது மொழி நட்டுக்குச்சு. காலி வரன்னு மொத்த கண்ணன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். என்னன்றது இந்த குஷில இருப்பான், குழந்தைகளுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுங்க, இப்படி இப்படியும் ஓடும், என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படி போறாரு, இப்படி வராரு. ஆமா, எனக்கு வந்து அதுல உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவங்க அண்ணன் கிட்டே சொல்லணும், அவங்க அண்ணனுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். குடும்ப பிரச்சனை, அதாவது ரொம்ப டெப்தா பேசுறாங்க. குடும்பத்துல அவங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை டெப்தா பேசிட்டு இருக்காங்க. அதையும் இவங்க கண்டென்ட் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பர்சனையும் வாங்கிட்டு இருக்காரு. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா அப்படிலாம் இல்ல. அந்த வீடியோவே சொல்லிருப்பாங்க. ஷீலா வந்து ஒரு வீடியோல வந்து அவங்க பிரெக்னன்ட் ஆகிற சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்ப அது வந்து அவங்க வியூவர்ஸுக்கே உடனே தெரிஞ்சிருது, வீட்டுக்கார எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் அவர் இருக்காருல்ல, அந்த வணக்கம் கோஷில ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலிக்கு இவங்க கல்யாணம் எடுத்து அதை vlog போட்டு 3 நாள் கழிச்சுதான் தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் இவங்களுக்கு கல்யாணம் தெரியாதான் சொன்னாங்க. அது பார்த்துட்டு இவங்க இதாயிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து உடனே இவரு அவங்க என்ன சொல்றாரு, கல்யாணத்துக்கு கூட எங்கிட்ட சொல்லன்ட்டு. உடனே கொஸ்டின் தப்போம், ஏன் நீங்க சொல்லல அப்படின்ட்டு. அவர் வந்து இல்ல அவங்க சொன்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் நீங்களா? அந்த வைப் தான், அதே வைப் தான், எதுவுமே கிடையாது. உடனே அவரு ஏன் நீங்க சொல்லல, அவர் வந்து இல்ல சொன்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சொல்லல. திருப்பி முதல்ல இருந்து வராரு. அவங்க என்ன இல்ல அது எப்படி அவன் நினைக்கலாம், சொல்லி இருந்தாலும் நான் பேசிருப்பேன்ல. அவரு அத்தனை வருஷமா அந்த குடும்பத்துல நான் இருக்கிறேன், எங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த இதற்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரால். அவங்க மேல 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க, 2 ஃபேமிலியா விஜய் சேதுபதி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவரு சொல்லலன்றதுக்கும் அவர் வந்து இல்லன்றதுக்கும் இத வந்து ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம வீட்டு அம்மா அப்பா அதெல்லாம் அந்த போயிட்டால லூசு குயி மாதிரி தெளிவா இருக்காரு. இல்ல இந்த ஆங்கர் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி முற்போக்குன்ற மாதிரி காட்டிக்கிற ஒரு டைப் தானே, காட்டிக்கிறவர் தான். அப்புறம் என்ன கலாச்சாரம் நான் சொல்றேன். இப்ப நான் பர்சனலா தெரியாது, இப்ப நான் இருக்குன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வருது, அதாவது ஒருத்த வந்து பாவமா இருக்கா இல்ல ஒருத்தனுக்கு ஏதோ பிரச்சனை அவனை வச்சு கண்டென்ட் வருதுன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்றேன். ஏன்னா அவனோட எமோஷனல் கண்டென்ட் இல்ல, நான் அப்படி இல்லடி என் பேஜே இவனுங்களாலதான் அப்ப திங்க் ஆஃப் விட்டர் வந்து எனக்கு ஒரு பப்ளிக் டொமைன்ல வந்து பப்ளிக்கான ஒரு பிளேஸ்ல அந்த டிபேட் டீம் எடுத்து போட போறன்றப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த கண்டென்ட் பேரே என்னது, சோசியல் மீடியாவில் செலிபிரிட்டியாக ட்ரை பண்ணி போறோம். முடிஞ்சா 4 வீடியோ போடு, இந்த வீடியோல ஏன் இப்படி பேசுறேன், இந்த வீடியோல ஏன் இப்படி பண்ணனும் சொல்லி கேளு. நீ ஏன் இந்த மாதிரி வீடியோ அந்த வீடியோஸ் எடுத்து அந்த பெரிய ஸ்கிரீன்ல போடு. அதான் நீங்க ரியாக்ஷன் யூடியூப்ல பண்ணுவீங்க.
புரியுதா? எனக்கு அதுதான் உங்களுக்கு புரிஞ்சா? ஆஹா ஆஹா ஓஹோ பிள்ளை பிள்ளை விவேகோபரா என்ன விவேகோபரா இருக்கணும். சரி அப்படியே. சோ அவங்களோட பர்சனலா கேட்கும் போது அந்த ஆள் தெளிவா சொல்றாரு. அவர் வந்து பேச தெளிவா இருக்காரு. நான் கல்யாணம் பண்ண இந்த இவங்களதான் கல்யாணம் பண்ண போறேன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கும் கிடைச்சது இவங்க தான். அவரே சொல்லிட்டாரு, இவங்க தானே கிடைச்சாங்க இத்தனை வருஷம், அவங்களுக்கும் நான் தான் கிடைச்சேன். கல்யாணம் பண்ணியாச்சு, கன்சீவா இருக்கிறப்போ வீட்டுக்கு போயிருக்காங்க. உடனே வந்து அவங்க அண்ணன் சாரி இவரு ஆங்கரு, ஏன் கல்யாணத்துக்கு மட்டும் கூப்பிடல, கன்சீவ் மட்டும் ஏன் வீட்டுக்கு போனீங்கன்ட்டு. அப்பயாச்சும் சேர்த்துப்பாங்களா போயிருக்காங்கடா. அப்படி அவங்க ஏதோ அவங்க விருப்பம்பா, அவங்க வீடு அவங்க பணம் போவான், நான் விட்டுருந்தேன்ல. உடனே ஆங்கர் அவங்க அண்ணன் பேச இவங்க பேச லாஸ்ட் ஆங்கர் ஒரு செம்ம பாயிண்ட் வச்சு முடிச்சாரு. உங்க ஒய்ஃப் இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க, இப்போ உங்க அம்மா அப்பாவோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை, அதனால தானே போனீங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா தேவை. திருப்பி அவன் என் அப்பா அம்மா கிட்ட தானே போனேன், உன் அப்பா அம்மா கிட்ட நான் வந்தேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். மூஞ்சியா எந்த புஷில தூக்கி கட் பண்ணிருப்பாரு. நான் அந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே கேட்டிருப்பேன். பேச்சுவார்த்தை எனக்கு எதுல இருக்கு, என் அண்ணன் என் அப்பா அம்மா நான் போறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆங்கர் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. சோ இது ஒரு ஃபேமிலி பார்ட். சோ கடைசி வரைக்கும் அந்த அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அந்த வணக்கம் கஷில ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியா கண்டென்ட் வந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து vlog போறது, எனக்கு ஆன்லைன்ல அத்தனை கமெண்ட்ஸ் வரும், அத்தனை லைக்ஸ் வரும், நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல வந்து எல்லாரும் நாங்க வந்து பிரச்சனையை பேசி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு, அதாவது மெட்டாவர்ஸ்ல இப்பதான் வந்தது, அவர்லாம் அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டுக்கு போயிட்டாரு. அதாவது அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. உண்மையாப்பா அவருக்கு தான் சீரியஸா அந்த கவுன்சிலிங் கொடுத்தே ஆகணும். அவர் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் வருவாங்க எனக்காக, இன்னைக்கு கமெண்ட் பண்ற, நாளைக்கு நான் சொன்ன வரமாட்டானா, வருவார்னு நினைச்சிட்டு இருக்காரு. எங்களுக்கு இல்ல வரமாட்டான், நாங்க கண்ணால பாத்துருக்கோம். நாங்களும் கண்ணால நானும் சாட்சி. சோ இது ஒரு ஃபேமிலி கண்டென்ட். அப்படியே ஃபேமிலி கண்டென்ட் பார்த்தனா இவனுக்கு போச்சு, ரொம்ப பெருமையா இருக்கு. அவன்கிட்ட போச்சு பிஎஸ்கே. ஆமாண்டா, அவன் பெருசா பேசவே இல்ல. பெருசா பேசினாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா இதுல ஆக்சுவலா நமக்கு மட்டும் தான் சொல்றான். நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கண்டென்ட்டா இருக்கும்ல, நமக்கு நிறைய கண்டென்ட் குடுக்கற ரொம்ப பிடிச்ச டிக்டாக்கர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவனுங்க பேசுனது ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான். அவெல்லாம் பெரிய டாக்ஸிக், அவெல்லாம் பிடிச்சதெல்லாம் சொல்லாத. அவன் வந்து அவன் ஒய்ஃப் வந்து பார்த்தா அழாத குறை, அதாவது அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப தெளிவு. நான் நினைச்சா எப்படி இந்த பொண்ணு வந்து இவனை கல்யாணம் பண்ணாங்க, ஏன்னா லவ் மேரேஜ் நீ உட்கார்ந்து vlog எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல ஆக்சுவலா vlog எடுக்கல, கப்பல் vlog எடுக்கலாம் சொல்லிட்டு அடிக்கிறான் அந்த பொண்ணு. தெரியும் கப்பல் vlog எடுக்கலாம், அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லுது, எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. நிறைய லைஃப்ல நிறைய பேர் அப்படி பாக்குறேன். கிருஷ்ணன் வணக்கம். ஏன் மென்டல் பண்ற மாதிரி வயசு வருஷா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த கூதியா வந்து சும்மா என்னமா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். நானும் எங்க பொண்டாட்டியும் வந்து உண்மையாவே லவ்வோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து கண்டென்ட் அவங்க வந்து தெளிவா அப்படின்னா, நீ ஏதோ பண்ற பண்ணிட்டு போ, அதை விட்டுட்டு என்ன ஏன் இல்ல எங்க அம்மாவை ஏன் இல்ல வீட்டுல இருக்கணும் ஏன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, vlog எடுக்கலாம் வா, vlog எடுக்கலாம் வான்ட்டு எங்களுக்கு அதுல விருப்பம். நீ என்னமா மெண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டு போ, கதையானாலும் அது வேற ஆளா, அது காத்துக்கருப்பு கலை. சரி ஓகேவா. சோ அவனும் வந்து ஒத்துக்கவே இல்லை. அதாவது வந்து கடைசி வரைக்குமே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கு. அவன் வந்து இல்ல வீடியோ போடுவேன், அந்த பொண்ணு திரும்ப பேசுற மாதிரி தான். அந்த பொண்ணு அவ்வளவு எமோஷனலா ரொம்ப அழகா பேசுது. இது உங்களோட சோசியல் லைஃப் தனியா இருக்கட்டும், இவனும் டாக்ஸிங் தெரிஞ்சு போச்சு, மேல இருக்கணும். அதாவது தான் பண்றது கரெக்ட், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரமேஷ் தான் நினைக்கிறேன். ரமேஷ் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் சேம் அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ். அதாவது முழுக்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி எடுத்து வெண்ட் அவுட் செஷன் மாதிரி போயிருக்கு இல்லையா. உண்மையாவே அது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க எப்படி வீடியோ பண்றீங்க, என்ன மாதிரியான வீடியோஸ் பண்றீங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. முழுக்க கூப்பிட்டு வச்சு சொல்லுவதெல்லாம் வெர்ஷன் 2.0 அவ்வளவுதான் எடுத்து விட்டு அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு எல்லாம் நடந்திருக்கு. சொல்வதான உண்மை becomes you and me. நீ அந்த ஷோ பார்த்தாலே தெரியும், 3 குடும்பம்பா. அந்த முதல்ல சொன்ன அந்த வணக்கம் முகஷிலா, அடுத்தது இவங்க பிஎஸ்கே அவன், அதுக்கப்புறம் இவங்க குடும்பம். பிஎஸ்கே பேர் என்ன?
திருச்சி சரவணகுமார் இல்ல மெய்ஞான செந்தில்குமார். ஆமா ஆமா. சோ இந்த 3 பேரோட குடும்பம் தான் டாபிக். மத்த எல்லா கண்டென்ட்டுமே சும்மா பேசுறது. நம்ம தலைவர் தங்கத்தை தூக்கினு வாங்க. டிஎஸ்கே இல்லடா, எம்எஸ்கே பேரு. இது இந்த 3 பேர் பேசும்போது வாயே திறக்கல. ஏன்னா இவருக்கு மட்டும் தரணும். யாருக்கு? நம்ம வணக்கம் உங்கள் ஷீலா அவங்க ஹஸ்பண்ட். அவர் சொன்னாரு, நான் சினிமால ரொம்ப ட்ரை பண்ணேன், இது பண்ணேன் அது பண்ண, நான் வீட்டு விட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி வீடியோ போடுறேன், இந்த மாதிரி பண்ணா சினிமா சான்ஸ் கிடைக்கும் அவர் பேசினார். அதனால கட் பண்ணிட்டாங்க. அது கிடையாது. நீ என்ன சொல்ல? அதுக்கு மட்டும் சொன்னேன். அதாவது உங்களுக்கு மண்ணை சாதிக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? ஆமா ஆமா, தலைவன். தலைவன்டா, ஹன்சிகா கூட நடிக்க போறேன்ட்டு. நீங்க எப்படி டிக்டாக்ல ஃபேமஸோ அந்த ஆளு வந்து Facebookல ஃபேமஸ். உங்கள மாதிரி Facebookல அவர் அந்த சைடு தலைக்கட்டு. அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? அதையாவது பாத்துருக்கீங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, நீங்க நைட்டியோ பாவடையோ போட்டு ஆடுவீங்க. அவர் வந்து வணக்கம் கட்சியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, கீழே இருக்கிற ரொம்ப பெருமையா இருக்கணும். இதை தவிர என்ன பண்ணுவீங்க? நீ சினிமால சான்ஸ் கிடைக்கல சொல்ற, அதுக்கு என்ன தேவை? நீங்க காலம் முழுக்க இதே சொல்லிட்டு இருந்தா எவனா சான்ஸ் கொடுப்பானா? அடுத்தது எத்தனை கம்பெனி ஏறி இறங்குனீங்க? எத்தனை கம்பெனி தேர்ந்தீங்க? நீங்க பண்ணது ஒண்ணுதான், ஆன்லைன் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க? இது சார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஆன்லைன்ல நம்ம பண்ணோம்னாலே டைரக்டர்ஸ் யாராவது பாத்துட்டு நமக்கு போன் பண்ணுவாங்க, என் படத்துல வந்து நடிங்கன்னு கேட்பாங்க. இல்ல அந்த மாதிரி மக்கு குதியானுங்க கிறுக்கு குதியானுங்க டைரக்டர்ஸா இருக்கிறதாலதான் இந்த மாதிரி எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஆக்சுவலி சில பேருக்கு ஒர்க்கா இருக்கு. இப்போ இந்த பிஜிலி ரமேஷ் எல்லாம் எடுத்துக்கீங்க, காணாம போயிடுவாரு. இல்ல காணாம போயிட்டாரு தான். ஆக்சுவலி வேற என்ன படம் நடிச்சாரு? மண்ணை சாதிக்கு ஒரே ஒரு படம். அது என்ன படம்? இப்ப பாதி அந்த பாட்டுக்கு அந்த செல்வியில வடி இருப்பாரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆளு காணும். சோ நீங்க வந்து ஒன்னே சொல்லிக்கிறேன். ஆனா நம்ம அது ஒரு சீன்ன்றது பாக்குறோம் சரியா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். இல்ல இப்ப இவங்க எல்லாரோட ஆம்பிஷன் என்னவா இருக்கு? நான் சினிமால சாதிக்கணும், நான் சினிமால பெரிய ஆக்டர் ஆகணும்ன்றது இருக்கு. ஒரு சீன்ல வர்றதுக்காக நீ உன்னோட மொத்த லைஃபையுமே நீ வந்து ஒரு லூசு புதியா வாழ்ற. இப்போ ஒண்ணு இல்லப்பா, you are projecting yourself as a loose pudi just for one scene. It's not worth it. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து அவங்க பண்ற வீடியோஸ் வந்து பார்த்து சிரிப்பேன், இதுவா இருக்கும். சிரிப்பேன் சென்ஸ் வந்து யார் இப்படி பண்றாங்கன்னு சிரிப்பேன், ஓகேவா? பட் ஆனா யூடியூப்ல ஒருத்தர் வீடியோ போறதுக்கும் நீங்க போறதுக்கும் சேம் தான், கண்டென்ட் தான். ஆனா அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றான், ஒரு எடிட்டிங் ஸ்கில்ல நல்லா பண்ணி ஒரு வீடியோ போடுறான், இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்லா எடுத்து ஒரு வீடியோ போடுறான். நீ என்ன போடுற? உங்ககிட்ட அந்த எஃபர்ட் என்ன இருக்கு? ஒரு எஃபர்ட்டே இல்லாதப்போ நீ ஒரு வீடியோ பண்ணும்போது தான் அதெல்லாம் கலாய்க்கிற மெட்டீரியலா மாறுது. சோ அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பண்றது கரெக்ட், உங்களுக்கு சினிமா கரெக்ட், அதுக்காக என்ன பண்ணீங்க? பாட்டு பாடுறீங்களா, இல்ல டான்ஸ் ஆடுறீங்களா, இல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எத்தனை கம்பெனி ஏறி இறங்குனீங்க? சோ நீங்க வந்து வந்துட்டு நான் சினிமாக்கு போனா நடக்காது. ஆக்சுவலா சினிமாக்கு போகணுங்கிற மாதிரி நான் விஸ்காம் தான் படிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல என்ன பிரச்சனைனா, இப்ப சிவகார்த்திகேயன் மாதிரி கேரக்டர்ஸ் என் கிளாஸ் பசங்க. சரி, சினிமானா பாப்புலாரிட்டி. சரி, புரியுதா? எப்படின்னா அந்த சிவகார்த்திகேயன் கார்மல் வந்து அந்த மாதிரி நான் ஸ்கிரீன்ல வரணும் அப்படிங்கிறது, ஓகேவா? அது எனக்கு புரியல. ஆனா இல்ல அதாவது சினிமாக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒண்ணு வந்து சினிமாவை வந்து கலையா பாக்குறவங்க, சரியா, மோஸ்ட் ஆஃப் அஸ், சரியா, நம்ம சினிமா ஒரு கலையா பாக்குறோம், அத சினிமாவா பாக்குறோம். இன்னொரு கேங் இருக்கு, அது எப்படின்னா வந்து அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு சினிமாவை ஒரு டூலா பாக்குறது. ஆனா இது என்ன பிரச்சனைனா, அப்படி பாக்குறது தப்பு கிடையாது, ஆனா அப்படி பாட்டு நம்மள கூட சொல்லுவானுங்க. எனக்கு அதான் கஷ்டமா இருக்கும். நீ எதுக்கு இப்படி இருக்கு? இப்ப எப்படின்னா அவனுங்க இன்ஸ்டால 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் இப்ப எங்க டெம்பிள் ஒர்க் பண்றேன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துல நான் ஒரு படத்தை எடிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களால அப்படி வர முடியும். ஆனா என்ன கலாய்ப்பாங்க கிளாஸ்ல உட்கார வச்சு. உனக்கு என்ன தன் பெருமையை பேசுகிறது பெருமைன்னு கிடையாதுங்க. அது அந்த பாப்புலாரிட்டி தேடி ஓடுறதுனால என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. என்னது பாப்புலாரிட்டி தேடி ஓடுறதுனால என்ன இருக்குன்னு புரியல. அந்த சினிமால பாப்புலாரிட்டி ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, சவுத்துல இருக்கவங்களுக்கு அது வந்து பெருசா தெரியுது. இப்போ போனா மாப்பிள்ள உன பார்த்த மாப்பிள்ள உன்ன அந்த டிவில இதுல பார்த்த மாப்பிள்ளனா அது ஒரு கெத்தா இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீ சினிமாக்கு போக வேண்டிய ரூட் இது கிடையாது. டிக்டாக்கோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ ஓகே, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எது மிருனாலினி அவங்களாம் இதுல தான் வந்தாங்க, எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனா நீ எந்த அளவுக்கு டெக்னிக்கலா, எந்த அளவுக்கு உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு, எந்த அளவுக்கு ஒரு புத்தி பொண்டை யூஸ் பண்ணி பண்ற பச்சா சொல்ல பண்ணும்போது ஒர்க் ஆகும் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் சொன்னேன். பட் கட் பண்ற பொண்டாமான்னு சொல்லிட்டு எடிட்ல தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா போட்டா 4 பேர் திருந்திடுவான். ஒரு வேளை கேட்டு ஏதாவது ஒருத்தருக்கு தெரியும், அதனாலதான் அது எப்படி அடுத்த வாட்டி நான் கூப்பிட்டு 2.1 ஷோ எடுக்கணும்ல, சுக்குதியா இருக்கணும்டா, நீ சுக்குதியா இருக்கிற நான் உன்னை வச்சு கண்டென்ட் எடுக்க முடியுன்ற மாதிரி தான் அதை கட் பண்ணிட்டாங்க.
சோ இந்த ஃபேமிலி இஷ்யூல நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து இதுதான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வணக்கம் ஒரு நிமிஷம் நீ ஏன் இப்ப பாயிண்ட் வரட்டும்ங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் நான் பேசக்கூடாதுன்னு நம்ம ஏன் பேசுறீ இதுல நம்ம பேசக்கூடாதுன்னு இருந்தேன். அப்பதான் நம்ம வணக்கம் மாப்பிள்ள வந்தாரு. வணக்கம் மாப்பிள்ள வந்து நாங்க அது வரைக்கும் நான் சாஞ்சு படுக்க கூட இது கிடையாது. ஸ்க்ரூ போடல, அந்த சேர்ல வந்து ஸ்க்ரூ போடல, விட்டா விழுந்துருன்ற மாதிரி தான் இருந்தது அந்த ஷோ. நம்ம பார்த்து சார் ஒரு வாட்டி விழுந்திருப்பேன், நான் ஒரு டாப்ல இருக்க விழுந்திருந்தேன்னா கழுத்து அதான் நான் சொல்லிருப்பேன். இதத்தான் வந்து அவனுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. நீங்க செத்துட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்ல, ஏன்னா நாங்க சேர்ல ஸ்க்ரூ போட மாட்டோம், இல்ல ஏன்னா நீ தூங்கிடுவேன். இல்ல விழுந்திருந்தேன்னா நம்ம சொல்லிருப்பேன் என்னாச்சு ஷோ வந்தேன் பேசினாங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நல்லா சிறந்த உதவி பண்ணிருப்பாங்க. தம்பி எந்திரிச்சு போய் அங்கே உட்காருங்க. எந்த சேனலுமே ஸ்க்ரூ கிடையாது. இல்ல நான் அது எந்திரிச்சு அதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்க்ரூ இருந்தாதான் நீ தூங்கிடுவல்ல சாஞ்சு. அவன் 6 மணி நேரம் ரெக்கார்ட் பண்றான், நீ தூங்கிடுவல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா எந்திரிச்சு போய் அங்கே உட்காருங்கன்னா அங்க ரீல்ஸ் பண்றவங்களும் உட்கார வச்சிருவாங்கன்னு சொன்னேன். அப்படி கேட்டீங்க ஷீலா பக்கத்துல போய் உட்காந்துருக்கலாம். இல்ல புரியல, உங்களுக்கு ஷீலா பெட்டிஸ்லாம் இருக்கு. இல்ல அவனுக்கு இல்ல எதுக்கு அந்த காமெடி ஆக்சுவலா அப்பதான் அதுக்கப்புறம் தான் வணக்கம் நம்ம அப்பல பேசினாரு. அதுக்கு முன்னாடி பேச வரைக்கும் எனக்கு ஃபேம் வேணும், நான் சினிமால நடிக்கணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேர் வந்து எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதான் என் லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப எங்க அண்ணன் தேனி அண்ணன் வந்து சினிமால நடிக்கிறதுக்காக தான் மாடல் பாலிசிங் பண்றாரு. அது கிடையாதுன்ற இவங்க எல்லாம் வந்து நான் சினிமாக்கு பண்றேன், ஃபேமுக்கு பண்றேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ அதுல வந்து நான் கருத்து கொண்டு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ பண்ற வீடியோ நான் கலாய்ப்பேன், உனக்கு பிடிச்சிருக்குன்றத நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. பட் அண்ணன் சொன்னதா அல்டிமேட் பாயிண்ட். அதாவது உலகத்தை திருத்த வந்திருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள், என்னோட அக்கா தங்கச்சிகள், எங்க மாமா மச்சான்கள், சித்தப்பாக்கள் மாதிரி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா ட்ரெஸ் போறது எனக்கு பிடிக்கலைங்க. எனக்கு அவங்க ஆபாசமா இருக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. பொண்டாம சும்மா திரும்பிட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது எது ஆபாசம் முதல்ல சொன்னது என்னன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து வரேங்க. எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா வந்து அழகா தாவணி கட்டிட்டு சேலையை கட்டிட்டு இருப்பாங்க பொண்ணுங்கெல்லாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டியை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது வேற. ஆக்சுவலா ஒரு அந்த ஆளு தான் இல்ல அப்படியே பேசினாரு. ஜாதி சாணம் சொந்த பந்தம் எங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கணும் எப்படி இருக்கு, நம்ம கலாச்சாரம் இதாயிடாதா, தமிழ் படம் இப்படி இருக்க கூடாது, அது எப்படிங்க முடியலங்க பாத்துட்டு. தமிழ் படம் குசு போட்டுக்கலாமா? அதுக்கு பர்மிஷன் உண்டா? இல்ல தேவர் சீட் எடுத்துட்டு போய் பாத்துட்டு போற அவ்வளவுதான். சோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன இந்த ஆளு இல்ல தேவர்மகன் சீடில அவங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். அந்த ஆளு அந்த ஆளு இந்த ஆள் நம்ம கண்ணுல எப்படி படம் போனா இந்த மாதிரி கலாச்சாரத்தை காப்பாத்து. அதெல்லாம் ரொம்ப வருஷமா ஆல்ரெடி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வீடியோல கூட நான் வந்துட்டு நீங்க என்ன ஜாதி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஜாதி எல்லாம் பார்த்து பழகிறது கிடையாது, எனக்கு வந்து ஜாதினால என்னன்னு தெரியாது, அப்படிதான் எங்களை வளர்த்துருக்காங்க. நாங்க என்று உங்க முத்துராமலிங்க தேவரையா வழி வீடியோ இருக்கும், தேடி உங்களுக்கு ஸ்டோரியில போடுறேன். Not gonna lie, he had us in the first half. பேசிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து ஆங்கர் இன்டரப்ட் பண்ணாரு, கொஞ்சம் பேசவே இல்லை. அதாவது கரெக்டா பேசி சொல்ல வரும்போது மைக் ஆஃப் பண்றோம். இல்ல மைக் உடனே வந்து கிளப் ஹவுஸ் மியூட் போட்டு பேச ஆரம்பிச்சோன்னா இந்த கண்டென்ட் வந்து அப்படியே மாறிடுது. அதாவது இவங்க ஏதோ ஒரு விசத்தனமான ஏதோ ஒண்ணு பேசிடுறாங்க, நம்ம அதை பேசலாம்னு மைக் வாங்கும் போது டப்புன்னு கீழே இருந்து ஏதாவது பேசுறாங்களா, அப்படியே கண்டென்ட் வந்து வரது ஜம்ப் ஆயிடுது. சோ இத நிறைய வாட்டி வந்து நிறுத்தினார் நான் பேசும்போது, நிறைய வாட்டி. அதுனா நம்ம கருத்து சொல்லக்கூடாது, இப்படி இருக்க வந்து ரெண்டு பேரும் பேசணும், ஆனா அது நான் மட்டும்தான். ஓகேவா? அப்படின்னா அந்த பக்கம் ஒருத்தர் வந்துருக்காங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏதாவது இருப்பாங்க இல்ல, இவங்களை வச்சு குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் நான் உருவம்டா அப்படின்ற வைப் தான். அதாவது வெளிப்படையா நம்ம இருக்கிறவங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கருத்து பெருசா வாங்கல, அவங்க குடும்பத்தை வச்சு குடும்ப கண்டென்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ இப்படின்னும் போதுதான் நான் கேட்டேன், முதல்ல என்ன பிரச்சனை,
உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா போன காயில கடைக்கு போட்டு குச்சேஸ் வாங்கி சாப்பிட்டு இப்படியே சொன்னியா நீ? சொன்னேன். சேரை விட்டு எந்திரிச்சு அடிக்க வந்தாரு அவரு. இல்ல ஆக்சுவலா சேரை விட்டு வந்த மேட்டர் என்னன்னா இந்த மேட்டர் இரு நீ வரிசையா சொல்லு. வரிசையா ஆக்சுவலா சொன்னேன். அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டீங்க. சோ வந்து நான் நிறைய மேட்டர் அதான் சொன்னேன். அந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 சாலிடா 1 hour இருக்கும்பா. நாங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு சாலிடா இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் போச்சு. ஆனா ஒரு நிமிஷம் கூட வரலையே. 3 நிமிஷம் கூட போல. ரொம்ப நேரம் போச்சு. அதாவது நாம் பேச பக்கத்துல இருந்து ஒரு பையன் பேசிருப்பான் பாருங்க. அவங்க கொஞ்ச நேரம் பேசினா கீழே ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க பேசினாங்க. மாத்தி கேங் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது சரி சொல்லு என்ன கரெக்டா வரிசையா சொல்லு. இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வீடியோ பார்த்து எனக்கு மறந்துருச்சு. ஏன்னா முன்ன பின்ன எடிட் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. அவங்களே நான் பின்னாடி பேசுனது முன்னாடி தூக்கி போட்டு முன்னாடி பேசுனது பின்னாடி போட்டு அதுவே வந்து ஒரு கண்டினியூட்டியா இருக்காது அதுல. ஆமா அது புரிஞ்சு அதை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ அப்படி இருக்கும்போது உடனே என்ன பண்ணிட்டேன், இது கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த அக்கா ஏதோ கேட்டாங்க. அது நான் பெருசா கவனிக்கல. பக்கத்துல பையன் ஏதோ கேட்டான். அதுக்கு நான் பெருசா கவனிக்கல. பட் நான் என்ன கேட்டேன்னா, இது முதல்ல இருங்க, முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அடுத்தவங்க ட்ரெஸ் என்ன போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் பார்க்க முடியலன்னாரு. ஏன் பாக்குறீங்க நீங்க, போய் எனக்கு போன கையில கடைக்கு போட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இல்ல எங்க பெண்கள் எல்லாமே இப்படி இருந்ததுன்னா எங்க வீட்டு பெண்கள் நாளைக்கு கெட்டு போயிடாதா இல்லையா, அதான் அவங்க வீட்டுல இவங்க எல்லாம் பார்த்து எங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. நாடக காதலி நூதன முறை. ஆமா அப்படின்னு சொன்னாரு. இல்ல உனக்கு உன் வீட்டு பொண்ணை பார்த்துட்டு உனக்கு உன் வீட்டு பொண்ணு வந்து என்ன சொல்றது நைட்டி போட்டு இருந்தா அதை பத்தில காஜா, அதுனா பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு, எங்க கிட்ட கிடையாது. நீ ஏன்னா அந்த அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்பதான் கேட்டேன், 2 பட்டனை கட்டி போட்டு உட்காந்துட்டு இதுவும் தானே ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவள் தான் இப்படி தூக்கிட்டாரு, போக்கி விஜய் மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாரு. ரொம்ப ஹைப்பர் ஆயிட்டாரு. ரொம்ப ஹைப்பர் ஆயிட்டு நீ அவன் என்ன இப்படி பேசணும் அது பேசலாம்னு சொல்லிட்டு அது இது பண்ணாரு. நான் அதுக்கப்புறம் ஓகே பைத்தியக்கார குதிக்கிட்டு எவ்வளவு நேரம் பேசிருக்கோம், நம்ம தப்பு, கண்ணாடி பார்த்து நம்மளே காரி முடிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மச்சான் மேல ஏற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் நின்று இருந்தாரு, கொஞ்சம் தள்ளுங்களேன், ஏடா சும்மா இருந்த கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சு கண்டவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வச்சிட்டு இருக்க, உன்னை இது பண்றா வெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி. ஆனா அது அந்த வீடியோலயே வந்து இப்ப நமக்கு வந்த வீடியோலயே வந்து அவர் நீ ஒண்ணு பேசுற, அவர் அதுக்கு சம்பந்தமே இல்லாம படம் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவுல. இந்த மாதிரி கதை ஞாபகப்படுத்துறேன். நான் என்னோட சேனல் போறதை விட ஸ்டாக்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு சேனல், வியூஸ் ரிவீல் பண்ண மாட்டேன். இல்ல அது கவனிச்சேன். சரி ஓகே சொல்லு. அந்த ஆஸ்திரேலியா அவர் வந்து அவர் சொன்ன அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல வந்து லாஸ்ட்ல அந்த ஷோல வந்து ஆங்கர் சொல்லி இருப்பாரு, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஏதோ மன அழுத்தம் இருக்கு, நீங்க வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. நான் சொல்லுவேன் உட்காலே அவன் தெளிவா இருக்கான். யாரு நம்ம ஆளு தேனி தெளிவா இருக்கான், பச்சை தெளிவு. நம்ம எல்லாம் என்னது அந்த அளவு இருக்குது தெளிவு. அதான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க எல்லாம் பேருக்காக பண்றாங்க, இவங்க எல்லாம் புகழுக்காக பண்றாங்க, இவங்க எல்லாம் வந்து சினிமால நடிக்க பண்றாங்க. நான் அப்படி இல்ல, எனக்கு வந்து நம்ம கலாச்சாரம் மேல ஆசையா காப்பாத்தணும், நம்ம கலாச்சாரம் நம்ம பொண்ணுங்களை காப்பாத்தணும், நம்ம வீட்டு பொண்ணுங்க நம்ம இதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பேரு அது யாருன்னு தெரியாது, அந்த என்ன மேட்டர் மட்டும் தெரியாது. பேர் சொன்னேன் வணக்கம் டமா அப்படின்னு பேர் எடுத்திருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னார் பாருங்க. இப்ப நான் பிளாக் பண்ணிட்டேன், இன்டர்நெட்டே பிளாக் பண்ணிட்டா, இன்டர்நெட்டே பிளாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கத்துனாரு. அது இன்டர்நெட்ட பிளாக் பண்ணிட்டாங்க, யூடியூப் பிளாக் பண்ணிட்டாங்க. அது சென்சார் பண்ணிட்டாங்களா என்ன சொல்லி இருப்பாரு, ஒருவேளை கெட்ட வார்த்தை சொல்லிட்டாரு போல இருக்கு, பிளாக் பண்ணிட்டான். அவர் ஒன்னே சொல்றாரு போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். இவ்வளவு பேசிய நான் உன்னைய பிளாக் பண்ணிட்டேன் யோசிக்கிறேன். எதாவது சொல்றாரு, நான் இப்ப பிளாக் பண்ணிட்டேன், என் செல்லுல இருந்து பிளாக் பண்ணிட்டேன், செல்லுல இருந்து பிளாக் பண்ணிட்டேன். இன்னும் கூட எனக்கு புரியல அவர் என்னதான் சொன்னாரு. அவர் செல்லுல இருந்து அவரே பிளாக் பண்ணிட்டார். மைக் இந்த இங்க இங்க இருக்கிறது, அவர் செல்லுல இருந்து அவரே பிளாக் பண்ணிப்பாரு. ஓகேங்களா, தன்னை வந்து இந்த சொசைட்டிக்காக அர்ப்பணிச்சவன், தான் வந்து இந்த நாட்டை திருத்தி அந்த சொன்னார் பாத்தீங்களா, அவரோட வம்சாவளி அப்படி இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அதான் நான் போட்டு அடிக்கணும்னு நினைச்சேன். ஓகேங்களா,
என்ன சொல்றீங்க, பேரு புகழ் இல்லைன்றீங்க. இவ்வளவு நேரம் ஒரு வரிசையா ஒண்ணு சொன்னீங்களே, அது எந்த லிஸ்ட்ல வரும்? சொன்னீங்களா, அது என்னது? அதுவே நீ இதெல்லாம் நான் இது பண்ணல, நான் அது பண்ணல, நான் அது பண்ணலன்னு சொல்லிட்டு மொத்தத்தை சொல்லிட்டாரு. ஓகேங்களா? சோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் தான் காண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இது பண்ண வந்துட்டாரு. சோ இல்ல கிவ் மீ மோர் டீடைல்ஸ். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், வேட்டியா வந்து நான் டான்ஸ் ஆடிருப்பேன். அவங்க மச்சான் தான் செம்ம காண்டானாரு. ஆனா ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு. அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு டைம் எடுத்தாரு. ஆங்கர் வந்து டைம் எடுத்து, ஏன்னா நீங்க ஷார்ட்ட பாருங்களேன், அது வரைக்கும் ஆக்ரோஷமா பேசியிருந்தாலும் அடுத்த செகண்ட் இப்ப உட்கார்ந்து இருப்பாரு. அது 20 நிமிஷம் கட்டு. அந்த 20 நிமிஷத்துல என்ன நடந்துச்சு? அந்த 20 நிமிஷம் ஒண்ணும் இல்ல, கட்டிட்டு இருந்தாரு. முதல்ல நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் உட்காருங்க, நான் பேசுவோம் சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்சம் சில் பண்ணி அல்ல கைண்ட் ஆஃப் வந்து கிளம்பி போற மாதிரி தான் ரெடி ஆயிட்டாரு. நான் போறேன், நான் கூட்டு வச்சு கும்மி அடிக்கிறேன் போற மாதிரி தான் ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர். ரொம்ப டென்ஷன் ஆனதால இதாயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் எனக்கும் பேச விருப்பம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டாங்களாம், ஏன் நீயா நான் நல்லவங்களுக்கு கூப்பன் கொடுக்க பரிசு கொடுக்கல, நல்லவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்க மாட்டாங்க எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காருங்க. எனக்கு என்ன டேக் பண்ணிட்டு இருக்கானுங்க, நான் போய் நாங்க என்ன சொல்றது? ஏன்னா எனக்கு வந்து இப்ப நான் ஒரு பெரிய ஆள் கூட மோதுறேன்னா சரி ஓகே மோதலாம், ஓகேவா, நம்மளும் வளருவோம் அவன் வளருவாரு. இந்த இவனுக்கு நான் என்ன பண்றது? நேத்து ஒரு விளாக் போட்டிருக்கேன், அந்த விளாக்லயும் அந்த கருப்பு சட்டக்கார ஒரு கோபம் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த விளாக்லயும் என்ன சொல்லி வச்சிருக்காங்க. அது கரெக்டா இருக்காங்க ப்ரோ. இந்த செகண்ட் பாருங்க, அதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க நம்ம ஃபாலோவர்ஸ். சரிடா இல்ல நீங்க ரிப்ளை பண்ணணும், அதெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. டேய் இதை எடிட் பண்ணுங்கடா, இப்படி ஏதாவது எடிட் பண்ணி போடுங்கடான்னா I am gonna pretend I didn't listen to that. நான் வந்து என் ஃபாலோவர்ஸ் முறையே சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டை வச்சு ஒரு வாரமா வாய்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அவருக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு ஹைப்பர் ஆயிட்டாரு. ஹைப்பர் ஆனதுக்கு அப்புறம் அவரை கண்ட்ரோல் பண்ணி எப்படியா ஷோ முடிச்சணும். ஏன்னா ஒரு ஆள் டப்புன்னு பாத்து கட்டாச்சுன்னா ஷோ கண்டிப்பா அது போடவே முடியாது, எப்படியுமே முடிக்க முடியாதுன்றதால அவரை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அறிவுரை சொன்னாங்க, புத்திமதி சொன்னாங்க. நான் நினைச்சேன் ஓகே இவருக்கு ஏதோ மென்டல் ஏதோ பிரச்சனை தான் இருக்குன்ட்டு. ஏன்னா அதனாலதான் ஷார்ட் டெம்பர் ஆயிட்டாரு, தெரியாம பண்ணிட்டு இருக்காரு, அறியாம பண்ணிட்டு இருக்காரு, தெரிஞ்சிருவாருன்ட்டு. இன்ஸ்டா ஐடி வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்ததுக்கு அப்புறம் குனிய வச்சு ராடு தூக்கி சொருலான்னு பாட்டு போட்டாரு. இல்ல இதெல்லாம் வந்து நீ இங்க ரெக்கார்டிங், இது வெறும் பாட்காஸ்ட் தான். வீடியோ கட் பண்ணிட்டோம் சொன்ன இது பண்ணிட்டு இருக்காருயா, செக்ஸியா டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காரு. காஜ் புண்டையா இருக்கு. வீடியோ பாக்கும்போது அந்த அவ்வளவு காஜ்ல இருக்கான்னு தெரியுது. ஏன்னா இன்னும் சிங்கிளா ஆகல. அப்படியா? சிங்கிள் ஆகல. எப்படி ஆகும்? பொண்ணு பார்க்க வந்தவங்க நீ என்ன சுடிதார் போட்டு வந்திருக்க, இந்த பொண்ணு எனக்கு வேணாம், கலாச்சாரம் இல்லாத பெண். நைட்டி போட்டுதான் வேறையா இருக்கு. கடைசி வரைக்கும் பைக் சைலன்சர் தான் இருக்கு. இல்ல எனக்கு கேக்குறேன், இப்ப எனக்கு என்ன ஒரு காண்டா இருக்கு, யாரும் பொண்ணு கொடுக்கலையோ இல்ல யாரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அந்த வன்மத்தோட தான் உட்காந்து எல்லாரும் திட்டிட்டு இருக்கோம். அப்படிதான் எனக்கு தோணுது. அவருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான நானே இங்க ஒரு டிக்டாக் பிடிச்சி அடிக்கிறவனும் கேனிபல் மீம் போடுறவனும் சீரியஸா பேசிக்கிறேன் உட்காந்து ஆச்சரியத்தை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல அவருக்கு பெண்கள் மேல ஏதோ ஒரு பயங்கரமான ஹேட்ரட் ஒண்ணு இருக்கு, சரியா? அவர் பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காரு. பெண்களோட உடையில தான் வந்து அவங்களோட மானம் மரியாதை கலாச்சாரம் எல்லாமே இருக்குன்ற ஒரு பயங்கரமான பிற்போக்குத்தனமான பூமர் ஐடியாலஜியோட நைட்டி அவரும் நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்ன பாயிண்ட் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் இதெல்லாம் பேசுறீங்கல்ல, இதெல்லாமே பேசுறவங்க யாருன்னா எல்லாருமே தான் பொண்ணு இவர் பேசுனதுமே தான் அக்கா சங்கதிங்க தான் சித்தி சித்தி இப்படிதான் பேசிக்கிறாரு. எங்க ஊர் பொண்ணுங்க அப்படி பாக்கல எல்லாம் பாக்கலன்றாரு. ஊரா வீட்டு பொண்ணு இவனுங்க இப்படிதான் பாக்குறாங்களான்னா கிடையாது. ஊரா வீட்டு பொண்ணு இப்போ சவுத் சைட்ல தானே அதிகமா பொண்ணுங்களை வச்சு அதிகமான அந்த டேர்ம்ஸ், இந்த மச்சினிச்சி வச்சு ஜோக்கு, கொழுந்தியால வச்சு ஜோக்கு, திருவிழா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நாத்துல நல்லா பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷம் நான் இருக்கேன், நான் பொண்ணுல இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அண்ட் ரேர் தான் எங்க ஊர்ல அந்த மச்சினிச்சி ஜோக்கு இந்த கொழுந்தியா ஜோக்குலாம் ரேர், நான் கேட்டதே கிடையாது. எல்லாமே சவுத் சைட்ல பேஸ் பண்ண மூவிஸ் தான் அதிகமா இருக்கும். கோயிலுக்கு போயிருக்கணும், சர்ச்சுக்கு போனா அப்படிதான். இல்லடா இதை தவிர்க்கலாம்.
இல்ல ரேசிசம் டிடெக்டட் ஒபினியன். என்ன சொல்ல வரேன்னா இவனுங்க எல்லாருமே தான் வீட்டு பொண்ணுன்னா மூடி வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதனாலதான் இந்த ஆள் திருப்பி திருப்பி என் சித்தி சித்தப்பா என் சொந்தக்காரங்க அப்படின்னு பேசுறாரு. ஊரான் வீட்டு பொண்ணுன்னா எப்படி வந்தாலும் இது வந்து ஒரு இன்செக்யூரிட்டி தான். ஆனா ஆக்சுவலி அவர் வந்து சித்தி இது வந்து சொல்றது வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் தான் அவர் அப்படி சொல்லுவார். நான் அவரோட வீடியோஸ் பாத்திருக்கேன். அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே தங்கச்சி மச்சினச்சி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இன்சிஸ்ட் பிடிக்கும் போல. இல்ல ப்ரோ ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாலே மீசி எடுத்துட்டு இதுல இருந்து வந்தா அப்படித்தான். எனக்கு எப்படின்னா ஒருவேளை செக் பண்ணி ஆப்போசிட்ல பொண்ணு குஞ்சு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா அடுத்த நாள் என்ன பண்ணிருப்பாரு, வெட்டி இருப்பாரு. இல்ல இது ரொம்ப நாளா நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுதான். ஏன் வந்து மீசை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற ஏதாவது சமாச்சாரம் நடந்து மீசை வந்து தடையா இருக்குன்னு எடுத்துக்க கூடாது. ஓகே இதெல்லாம் குப்பையில போகுது. இதெல்லாம் வந்துரும். நாளைக்கு மறுநாள் கழிச்சு நான் மதுரைக்கு போகணும். இது பண்ணீங்கன்னா என் பேர் வந்து ஏதாவது இல்ல உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றது நீ ஆனா புகழ் சகான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். எனக்கு அட்ரஸ் வேற தெரியும். கூப்பன் கூட அப்படிதான் நாளைக்கு என்ன பத்தி தப்பா பேசல கூப்பன் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வாங்கியாச்சு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாது இவனுக்கு கூப்பன் கொடுத்து அனுப்புறமே இவன் என்னென்ன பண்ண போறான். நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது கண்டென்ட் யோசிச்சேன். தக்காளி பழக போறேன் நீ தாண்டி மாப்பிள்ள எனக்கு அடுத்த வாரம் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. அதோட கூப்பன்ல என்ன வாங்குவீங்க? வந்துருச்சு 10K கூப்பன் வந்துருச்சு. போயிட்டு போட் சவுண்ட் பார் இருக்கு பாத்தீங்களா, அதான் ஏன்னா நிறைய நாள் எனக்கு என்னன்னா இந்த டிவில எல்லாம் குடுக்குறாங்கல்ல தரமாட்டாங்க போல இருக்கு. பிம்பிளிக்கு நானும் அப்படிதான் நினைச்சேன். கம்னு பண்ணி வேற இல்ல ஏன்னா நான் வந்து அங்க சைன் பண்ணல, அது ஒரிஜினலா சைன் பண்ணல, ஒரிஜினல் அட்ரஸும் கிடையாது. ஓகேவா, சைன் பண்ண பேப்பர்ல வந்து இவங்க கொடுத்தாங்க போயிட்டாங்க, எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ணேன், உடனே அக்கா இருங்க இந்த மாதிரி கூப்பன் என்ன காரணம், நாங்க உங்க அட்ரஸ் நீங்க தான் சைன் பண்ணீங்கல்ல, உங்க அட்ரஸ் எழுதிருக்கீங்களா, நாங்க அட்ரஸ் காமிச்சிட்டு இருங்க அது ஒழுங்கான அட்ரஸ் கிடையாது, அது ஒழுங்கான பேர் கிடையாது, பழைய அட்ரஸுக்கா. அதுக்கப்புறம் அந்த அக்காவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் இந்த அக்கா நம்ம காலேஜ் இருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த அக்கா நம்பர் வாங்கி பேசி கடைசியில் என்னாச்சுன்னா ஒன்னும் ஆகல, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சோறு போட்டாங்களா? சோறு போட்டாங்க. ஆக்சுவலா வந்து நான்வெஜ் போட்டாங்களா? இதுதான் நம்ம சப்பாத்தி, இடியாப்பம், குருமா, அதுக்கப்புறம் ரைஸ் இருந்தது. நைட்டு தான் சொன்ன ஒரு 11 அந்த ஃபர்ஸ்ட் பிரேக். ஃபர்ஸ்ட் பிரேக்ல சாப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பிரேக் அது அதான் நைட் ஒரு 10:11 அந்த டைம் சாப்பிட்டது. ஃபோன் உள்ள விட்டாங்களா? ஃபோன்ல விட்டாங்க. வீடியோ எடுக்க கூடாதுனாங்க, பட் எடுத்தாங்க பசங்க. எனக்கு வந்து லைக் அந்த ஷோல வந்து பார்த்தோன்னா ஷோவோ அவங்க சொல்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா சேனலும் வச்சிருப்பாங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனா தன்னை நீ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற, இந்த ஆள் ஷோன்னா இப்படி இருக்கும், இதுல வந்து இவ்வளவு நல்ல விஷயம் பேசுவாங்க, இதுல வந்து இப்படி இருக்குன்ற சொன்ன அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணா உண்மையா அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா இவங்க எல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, சில விஷயத்த கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட ரூட் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நீ கூப்பிட்டுருக்க ஷோ கூப்பிட்டுருக்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு வராம முழுக்க வந்து பார்த்தோன்னா அவங்க கிட்ட கண்டென்ட் உருவுற மாதிரி ஆச்சு. சோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஒரு 6-7 பேர் யூடியூபர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுல முழுக்க டிக்டாக்கர்ஸ், அந்த ஹேங்கருக்கு தெரியல இதுல யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் தெரியவே இல்லை, அவர் எல்லாமே வந்து டிக்டாக்கர்ஸ் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஷோ போகுது லாஸ்ட் ஷோ முடியறதுக்கு ஒரு 35 தான் கெஸ்ட் வருவாங்க இல்லையா, கெஸ்ட் வரதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டோம். என்னன்ட்டு, அதாவது கூப்பிட்டு என்ன பண்றீங்க, நாங்க இத்தனை பேர் யூடியூப் இருக்கோம், எங்க கைக்கு மைக்கு வர மாட்டேங்க. ஏன்னா கொஸ்டின் ஃபுல்லா டிக்டாக்கர்ஸ்க்கான கொஸ்டின், நீங்க எப்படி லூசு தரமா பண்ணிட்டீங்க, நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதனால இப்படி பண்றீங்கன்ற கொஸ்டின். சோ கடைசி வரைக்கும் மைக் வந்து பார்த்தா ஒரு யூடியூபர் கை கூட போல. சோ இவங்க கேட்டான், எதுக்கு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க, என்ன நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க எங்களை, ஆனா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கான கொஸ்டினே வரல, யூடியூபர்ஸும் நாங்க இங்க இருக்கோம், நாங்க கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்து யோசிச்சு பண்ணுவோம். அண்ட் வந்து உங்களோட டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு கிடையாது. என் வீடியோ போய் பாருங்க, நான் கன்சிஸ்டன்டா வீடியோ போட மாட்டேன், ரேரா போடுவேன், நான் செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசைப்படவே கிடையாது, படிச்சுட்டு இருக்கேன் என் காலேஜ், அதுதான் முதல்ல என்னோட கரியர். அதுக்கப்புறம் வீடியோ நான் ஃப்ரீயா இருக்கும்போது தான் வீடியோ போடுவேன்.
சோ வந்து நீங்க எப்படி சொல்லலாம், எப்படி நாங்க செலிபிரிட்டி ஆகுது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க டாபிக்கே ஒழுங்கா சொல்லல. எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவங்க என்ன சொன்னாங்க, இது என்ன சொல்றது, இந்த மாதிரி யூடியூபர்ஸும் அவங்க ஃபேமிலி யூடியூபர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்து அவங்கள வாழ்க்கையை பார்த்து ஃபேமிலி வீட்டுல எப்படி ஃபீல் பண்றாங்க, இதுதான் ஆக்சுவல் டாபிக்னு சொல்லி எங்களை வர வச்சுட்டு வேற ஏதாவது டாபிக் போட்டிருக்கீங்க. நான் முதலே போலான்னு நினைச்சேன், பட் இன்ஃபார்மெண்ட் வந்ததால நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவனோட எல்லாத்தையும் சொன்னான். நீங்க வந்து மொத்தமா பிராண்ட் பண்றீங்க, இங்க கூட்டின்னு வந்து டிக்டாக்கர்ஸ் யூடியூபர்ஸ் மொத்தமா சேர்ந்து இவங்க ஒரு பைத்தியக்காரன் சொல்லி பிராண்ட் பண்றீங்க. சோ அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நாளைக்கு என் வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாரும் வந்து கேட்பாங்க, அவன் நினைச்ச மாதிரி நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க இவனுக்கு, என்ன ப்ரோ அந்த ஷோல நீங்க எதுவுமே பேசல. ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான், ஒருத்தன் வந்து ஒரு 3 லட்சம், ஒருத்தன் 50,000 சொல்லி இத்தனை பேர் வச்சிருக்கும் போது கேட்பாங்கல்ல, நீ போயிட்டு என்ன மிச்சம் சாப்பிட போனேன்னு கேட்பாங்க. அவங்க ரெகுலரா கேக்குறாங்க, எல்லாத்தையுமே கேட்கிற கேள்வி வந்து நீங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா கேட்கறேன்னு சொல்லும் போது இவங்க கிட்டே அந்த கேள்வி வந்திருக்குமான ட்ரோல்ஸும் வரும். ஆமா கண்டிப்பா. இப்ப பாக்குற என்ன நினைப்பாங்க, இவன் தானே அந்த ஷோல இருக்கான், சோ இவனுக்கு தான் அந்த பிராண்ட். லாஸ்ட் இந்த ஷோ முடியும் போது எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்லிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து எல்லாம் நீங்களுக்கு மென்டல் பிரச்சனை ஏதோ இருக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ ஆப்போசிட்ல உட்காந்து இவனுங்களே சொன்ன மாதிரி தானே அர்த்தம். அண்ட் வந்து யூடியூபோட பாசிட்டிவ் அது. சோ இது சொன்னதுக்கு அப்புறம் பிரேக் விட்டாங்க, மறுபடியும் வந்தோடனே சரி ஓகே யூடியூபர்ஸ்க்கு பேசலாம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. முதல் கொஸ்டின், உங்களோட இன்கம் எவ்வளவு அப்படின்னாங்க. இன்கம் கேட்ட உடனே அது நானும் சில இது பண்ணேன், அதுக்கு சொல்றேன், அது எதுவும் எடிட்ல போச்சு. இன்கம் கேட்டாங்க. இன்கம் கேட்ட உடனே ஒருத்தரும் சொல்ல என்னன்னா அது மாசத்துக்கு மாறும், இது மாறும், அது மாறும், அது மாறும். இதே சேம் அந்த ஓப்பனா பேசினான்ல யூடியூபரே, அவனே வாங்கி சொன்னான் எனக்கு போன வருஷம் 3 லட்சம் வந்தது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டான். அவன் எதுவும் செகண்ட் தாட்ல யோசிக்கல, எனக்கு 3 லட்சம் வந்தது, நான் ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். சில பேர் சொன்னாங்க எனக்கு 15,000 வந்து போன மாசம், இது வந்து அது வந்து சொன்னாங்க. கம்மியா சேலரி சொன்ன எல்லாத்தையும் போட்டாங்க. ஓகேவா, அதிகம் சொன்னது போல. சோ இது அவனுக்கும் அந்த கொஸ்டின் எனக்கும் அந்த கொஸ்டின், ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த கூட்டின வந்து சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறாங்க, சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு லாஸ்டா பிராண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கம்மியா சேலரி வாங்குறவங்க கம்மியா சேலரி வாங்க மொத்தமும் போட்டிருக்கேன். சோ ஆக்சுவலி என்ன ப்ரொஜெக்ட் பண்ண வர, சோசியல் மீடியால வீடியோ போட்டவங்க பைத்தியக்கார பிளஸ் அவனுக்கு இன்கமும் பெருசா வராது அப்படின்றது சொல்ல வரீங்களா என்னன்னு எனக்கு புரியல. அப்ப நாங்க சோசியல் மீடியால காசு வருதுன்னு சொன்னா நான் யாரும் டிவி பார்க்க மாட்டீங்களா? எங்க பிசினஸ் அடிப்படும்ல. இதையுமே நான் வந்து சோலோ வர்சஸ் கார்பரேட் ஒரு அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இதை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினதும் ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா சோலோ வர்சஸ் கார்பரேட் அந்த பையன் கிட்ட தான் ஆரம்பிச்சது. ஆமா, அதனால அவன் ஓப்பனா சொன்னான், சொல்லியிருந்தா இப்ப வீட்டுல எவனா ஒருத்தர் இப்போ நாளைக்கே ஏதோ ஒரு பையன் வந்து டப்புன்ட்டு ஏதோ ஒரு ஆசை வருது, நம்மளும் ஒரு நல்ல கண்டென்ட் போடுவோம். இப்ப நம்ம பண்ற பாட்காஸ்ட் இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம், நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கும் போது வீட்டுல வந்து யாரும் அந்த பைத்தியக்கார கும்பல் மாதிரி அந்த மாதிரி கும்பல் கூட போய் சேர போறியா அப்படின்னு. ஆமா, அதாவது இந்த ஷோவை பார்த்த எல்லா பேரண்ட்ஸுமே என்ன நினைப்பாங்க, இதுக்குள்ள போனாலே என் பையன் வந்து இந்த மாதிரி கிறுக்குதி ஆயிடுவான். ஒண்ணு இல்லப்பா, நானு அந்த ப்ரோமோ வந்தது, ப்ரோமோ வந்த உடனே ஈவினிங் நான் ரெகுலரா போற கடைக்கு போறேன், கடைக்காரனை பார்த்துட்டு தம்பி நீ என்ன போன அப்படின்றாரு. வீட்டுக்கு வர மேல் வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, தம்பி ப்ரோமோல போடுறாங்க நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போனீங்களா அப்படின்றாங்க. உடனே போன் மேல போனு அப்படின்னா எந்த அளவுக்கு ரீச் பாருங்க இந்த ஷோக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ என்ன மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கறதுல முக்கியமா இருக்கும் இல்லையா? நெகட்டிவ்ஸ் சொன்னேன், தப்புன்னு சொன்ன எல்லாத்தையும் சொன்னேன், பட் சோசியல் மீடியால இருக்கிற பாசிட்டிவ் சொல்லணும்ல. நீ வந்து சோசியல் மீடியால வந்து இருக்கிற இவங்க தான் இதுதான் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றதுல என்ன இருக்கு? அதே சோசியல் மீடியா தான் நிறைய பேர் இருக்காங்க, அதே சோசியல் மீடியா தானே வளர்ந்த நிறைய பேர் அத்தனை பேர் உள்ள இருக்காங்க. இப்ப டெம்பிள் மங்கிஸ் எடுத்துக்கோ, அவங்க எல்லாம் அதுல இருந்து வளர்ந்தானே இப்ப ஒரு வெப் சீரிஸ் பண்ற அளவுக்கு ஒரு பிலிம் பண்ற அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. சோ இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு. நீ ஒருத்தல கூட்டு வந்து வச்சுட்டு வீட்டுல இருக்கிற மொத்த பூமர்ஸும் போட்டு காட்டிட்டு நாளைக்கு எவனாவது ஒருத்தன் கிளம்பி வருவான், ஏதாவது ட்ரை பண்ண போறேன்ட்டு பிடிச்ச அவன் அங்கேயே அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜிபி முத்து எல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க, அந்த ஆள் வந்திருக்காது. அவருக்கு இப்ப லீகல் அட்வைசர் வச்சு நடத்துற அளவு கூட வந்திருக்கலாம். அப்படியா? மேபி அவருக்கு கார் வாங்கி அவர் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் அவன் தம்பி சொல்லுவாங்கல்ல, அவங்களால எவ்வளவு நாளைக்கு மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியாது. சோ அப்படியே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பொண்ணு பிளாகர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்ல சொன்னால, எனக்கு ஹஸ்பண்ட் இந்த வணக்கம் ரொம்ப பெருமையா இருக்கு பிளாக் எடுக்கலன்னு சொல்லிட்டு நடிக்கிறான்ட்டு, அந்த வன்மத்தை நான் மனசுல வச்சுட்டு இருந்தேன். சோ அது வந்து நம்ம சுயல நம்ம கக்கிட்டு நானு ஆரம்பம் யாருன்னா வெதை நம்பட்டதுன்ட்டு ஒருத்தர் இருக்காரு, அவராலதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்போசிட்ல கொஸ்டின் கேட்க, ஏன்னா யூடியூபர்ஸ் ஏதாவது கொஸ்டின் எவனுமே யூடியூபர்ஸ் கொஸ்டின் வாய தரல. நான் என்கிட்ட மைக் இருக்கு, சரி யூடியூபர்ஸ் கிட்ட என்ன கேட்கறது, சரி இதுக்கு இருக்காரு நம்ம சுயல என்ன தேல் பத்தி போட்டு அடிப்போன்னு அவர் அடிச்சேன். சோ இந்த மாதிரி அடிச்சீங்க, அவங்க கட் பண்ணிட்டாங்க. அந்த பையனோட சொன்னதே சொல்லி சேலரியே சொல்லல, அவன் நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்க மாட்டீங்க, இருக்கு எங்களை கூப்பிட்டு சசிங்க பத்துறீங்க, அதுல எல்லாத்தையும் கட்டு
அதாவது யூடியூபர்ஸ் அங்க ஏன் வந்தாங்க 4 பேர், அவங்க 4 பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அவனுக்கு ஏன் வந்தான்னு எதுக்குமே தெரியல. எதை கூப்பிட்டு வச்சிங்க, எதுக்கு கோயில், அப்போ எப்படி ப்ராப்பரா இந்த மாதிரி ஷோ எப்படி நீங்க இது பண்றீங்க, ஆர்கனைஸ் பண்றீங்க? ஏன்னா நாங்க வந்தவங்க எங்களுக்கே முதல் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னா இது கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் இதை இன்னொரு மாதிரி கூட பார்க்கலாம். யூடியூப்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த நிலைமைன்னா அப்போ நார்மலா ஒரு ஜெனரல் பப்ளிக்கை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அவங்க கூப்பிட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த சோசியல் மீடியாவை பார்த்துட்டு எத்தனை பேரை ட்ரோல் பண்ணிருக்கோம். ஆமா, ஹெலிகாப்டர்கள்லாம் நம்ம அப்படிதானே வச்சு செஞ்சது. ஒரு பொண்ணு ஹெலிகாப்டர் கேட்டாலே மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல அந்த பொண்ணு அந்த ஹெலிகாப்டர் மேட்டரை எந்த கான்டெக்ட்ல சொல்லிருப்பா, அதை எடிட் பண்ணி என்ன மாதிரி போட்டு அடிச்சோம். இதெல்லாம் நமக்கு யோசிக்க வருது இல்ல. ஏன்னா அங்க இருந்த இல்ல இது இந்த முன்னாடியே நமிதான்னு ஒரு பொண்ணு இந்த படத்துல கூட, வேலைக்காரன் படத்துல கூட அந்த பொண்ணை பேஸ் பண்ணி தான் நயன்தாராவோட கேரக்டரே பேஸ் பண்ணி எழுதி இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணா என்ன உங்களுக்கு என்னன்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்கும். அந்த பொண்ணு உண்மையா வேற மாதிரி கூட பேசியிருந்திருக்கலாம், வேற கான்டெக்ட்ல கூட பேசியிருக்கலாம். அந்த படத்துல காட்டின மாதிரியே அந்த பொண்ணு வேற கான்டெக்ட்ல பேசியிருக்கலாம். இப்ப நான் என் வீடியோல சொல்லுவேன், என்ன எடிட் பண்ணி போட்டதுல நான் லாஸ்ட்ல பேசுறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, மிட்ல பேசுறது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கு. ஆமா, இப்ப இத வெளியில போய் நீ பேசக்கூடாதுன்னு சைன் வாங்கிடுறாங்க, முடிஞ்சு. உன்னோட நியாயத்தை நீ வெளியில சொல்லக்கூடாதுன்னு சைன் வாங்கிடுறாங்க. அப்ப என்ன, உன்னைய ஒரு கண்டென்ட்டா பாக்குறாங்க, உன்னை ஒரு ஆடு மாதிரி கூட்டு உன்னைய செஞ்சு விட்டு அனுப்பி விட்டுறாங்க. இன்னும் ஒண்ணு சொல்ல போனா, அந்த முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்க மேல கூட ஒரு ரெஸ்பெக்ட். ஏன்னா அவங்க பிடிச்சதை செய்யறாங்க ஏதோ ஒண்ணு. ஆனா இவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒண்ணு பண்ணாம பாத்தியா, அவன் யார அந்த கூட்டு போட்டு ஒரு ஷோன்னு ஒண்ணு பண்ணாம பாரு, யூ அண்ட் மீ. ஆமா, அவன் தான் இருக்கிற கேடு கட்டாச்சு. அது அவனதான் சொல்றேன், அவனதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஒருத்தரை கூட்டு போயிட்டு அவங்களோட கேரக்டரையே ஃபார் லைஃப் டிஃபைன் பண்ற மாதிரியான பவர் அவங்கிட்ட இருக்கு. அத அந்த நியாயத்தை அவன் வெளியில பேசவும் கூடாதுன்னு சைன் வாங்கிடுறான். அதுதான் அது ஆக்சுவலா நாங்களே எனக்கு வெளியே வந்துருந்தா இருந்தோம். டைம் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிட்டோம், இருந்துருவோம். இப்போ அது கொடுத்த அந்த ஷீட்டே பார்த்தா இங்கிலீஷ், ஓகேவா? எத்தனை பேருக்கு அங்க வந்த எத்தனையோ ஷோ நடந்திருக்கு, எத்தனை பேருக்கு இங்கிலீஷ்? எங்க அண்ணன் தேனி அண்ணனுக்குலாம் என்ன புரிஞ்சிருக்கும், என்ன எழுதிருப்பாரு, எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் தெரியாது, எத்தனை பேர் அதை புரிஞ்சு சைன் பண்ணாங்கன்னு தெரியாது. வர இந்த பேனா கொடுத்து இந்த இடத்துல சைன் பண்ணு, இந்த இடத்துல பேர் போட்டு சொன்னா போட்டுருப்பாங்க. இதெல்லாம் எந்த இதுன்னு தெரியல. தமிழ்ல கூட படிக்க தெரிஞ்சு தமிழ்ல கூட இல்ல. சோ இவ்வளவு வெயிட் பண்ண வச்சல, ஒரு ஹாஃப் அன் முன்னாடி கூட்டு 10 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு, இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டுருக்க, பைக் பிடிச்ச எல்லாரும் இங்க பாத்துக்கோங்கப்பா, இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், கேட்டுச்சா புரிஞ்சா இப்ப சைன் பண்ணுங்க, எல்லாரும் கிளம்பி போங்கன்னு சொல்லு. இந்த மாதிரி நிறைய அது டெலிவிஷன்றாங்க. சில பேர் சொன்னா டெலிவிஷன் அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம எல்லாம் டெலிவிஷன் நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணு, ஆக்சுவலா இருக்கிற டெலிவிஷன் ஒண்ணு போல. நம்மள இத்தனை நாள் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இப்படிதான் இருக்கும் டெலிவிஷன் சொல்றது ஓரளவு கரெக்டா இருக்கும், இதெல்லாம் நியாயத்தை பேசுவாங்க, இவங்க நியாயமா இருப்பாங்கன்னா இல்ல அப்படிலாம் கிடையாது, எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே ஒரு பிம்பம் இருக்கு. என்னன்னா இது ஒரு குடும்பங்களுக்கான ஷோ, இது பாத்தீங்கன்னா நல்லதுக்கான ஷோ, மாற்றத்திற்கான ஷோ. இங்க எல்லாத்தையும் விவாதிப்பது கிடையாது. இவனு ட்ரெண்டிங்கை வச்சும் எது வியூஸ் போகணும்னு வச்சும் எல்லாத்தையும் 10-11 தான், பெரிய வித்தியாசம் பண்ணலாம் கிடையாது. நீ பெருசா பில்டிங் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க, நான் வீட்டுக்குள்ள ரூம்ல பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உனக்கு எனக்கு வேற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நான் வியூஸ்க்காக பண்றேன், நீ டிஆர்பிக்காக பண்ற, நீயும் வியூஸ்க்காக தான் பண்ற, அதான் மொத்தமே அவ்வளவுதான். சோ அதனால நம்ம நினைச்சிருந்தது ஒண்ணு, சோ உள்ள போனது இதான் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இத்தனை இப்படி பாத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் பாத்துட்டு இருந்தேன் நாங்க இவ்வளவு நாள என்னது பாக்குறது கிடையாது. பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கிடையாது. நான் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கேபிள் கனெக்ஷன் ஹாட்ஸ்டார்ல விட வைப்பாங்க. இந்த அடுத்த அக்டோபர்ல ஹாட்ஸ்டார் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன்டா. இந்த வருஷம் நாங்க ஹாட்ஸ்டார் வச்சிருக்கிறது ஃபேமிலிக்கு பாக்குறதுக்கு. அல்ட்ரா ஹெச்டி பண்ணையா, இறக்குன படம்லாம் பாரு, வன்மம் அவ்வளவு இருக்கு. என்னது மாறன் இறக்குனானுங்க, ஓட்டு நம்ம இப்ப பண்ண படத்தை இறக்குறாங்க பாருங்க. சிவகுமாரின் சபதம், அன்பறிவு, அன்பறிவுன்னு ஒரு படம் வந்துச்சு. அன்பறிவு எடுத்தாங்க, சிவகுமார் சபதம் எடுத்தாங்க. எல்லாம் நொந்து பண்ண மொத்தம் எந்த பொண்ணு யாரும் இந்த படத்துல வாங்குறா? அது இப்போ என்னதான் நம்ம அப்படி சொன்னாலும் நம்ம இப்போ பொது ஜனங்க கிட்ட இப்ப அண்ணன் சொன்ன மாதிரிதான். அண்ணனா சின்ன பையன் தான், நானும் சின்ன பையன், நான் அவளோட சின்ன பையன். என்ன இப்ப அண்ணன் சொன்ன மாதிரிதான், இப்போ மேல் வீட்டுல இருக்கு கீழ் வீட்டுல இருக்கிற மாதிரி நீங்க வரீங்களான்னு கேக்குறாங்கல்ல. அது நீங்க என்னதான் யூடியூபரா இருந்தாலும் அப்படி கேட்க மாட்டாங்க. நீங்க எம்ஜினாவே இருந்தாலும் அப்படி போய் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க டிவின்றது இன்னும் ஒரு மாஸ் மீடியமா இருக்கு.
கொஞ்சம் கொஞ்சமா இதாயிட்டு இருக்கு, அது வேற மாறிட்டு இருக்குன்றது வேற. அதுல போடும்போது அது உனக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட போடணும். இல்லன்னா அது எடுக்காம ஆக்சுவலா நீனானது முன்னாடி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் சீசன்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பேன். அதுல வந்து இதுல எல்லாம் நானு என்ன இது பார்ப்பனர்கள் பெரியாரிஸ்ட் எல்லாம் இருக்கு. செம்மையா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு அந்த எபிசோட். நான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய 10-12 சீசன் பக்கமா இருக்கு. சீசனுக்கு ஒரு 3-4 எபிசோட் சூப்பரா இருக்கும். கடைசி 2 சீசன் வரை மத்த எல்லா சீசனுமே 3-4 எபிசோட் சூப்பரா இருக்கும். என்ன சோ அந்த மாதிரி இருந்தது. இந்த எபிசோட் லிங்க் ப்ரோ, லிங்க் அனுப்பிச்சுடுறேன். ஹாட்ஸ்டார்ல இருக்கும், ஹாட்ஸ்டார்ல இருக்கு. என்ன தேடி கண்டுபிடிக்க அதான் லிங்க் ப்ரோ. என்ன சோ அந்த மாதிரி இருந்த நீனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. பிளஸ் ஹோஸ்டும் சொல்ல போனா சில பேர் நிஜ லைஃப்லயே முற்போக்குன்ற வழியில இருந்து பிற்போக்குல இருக்காங்க. அது அது மாத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இடம் பொருள் ஏவல்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சில இந்த இடத்துல முற்போக்கு பேசினா போதும், இந்த இடத்துல நம்ம எங்கேயே இருந்துப்போம், அப்பதான் நமக்கு வரும், அதாவது பிரெட் அண்ட் பட்டருக்காக மாறிக்கிறாங்க. ரீட் த ரூம்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் பூமரா இருந்தா பூமர் கருத்துக்களை பேசிட்டு போயிடணும். ஆமா, அந்த மாதிரி பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, 2-3 இடத்துல பாத்திருக்கேன் அந்த மாதிரி. அவர் பேசுவாரு, பழமைவாதம் பேசுவாரு. பழமைவாதிதான் அவரு இல்லையே ப்ரோ, இல்லையே ப்ரோ. அவர் ஆனா வெளியில காட்டுறது வந்து நான் ஒரு மாதிரி அந்த பிம்பத்தை கட்டமைப்பார்ல. அந்த மேட்டர் என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போ முற்போக்கு மாதிரி நிறைய பேர் வந்து முற்போக்கு மாதிரி காட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு நம்மன்றது இருக்கிற முற்போக்குவாதிகள் வந்து கூட்டு வந்து வச்சிட்டாங்க. முற்போக்கு பேசினாதான் இங்க நீ கரெக்டா இருக்க முடியும், உனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ வந்து ஜனங்களுக்கு நல்லது சொன்னாதான் அவங்களுக்காக இருந்தாதான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த கட்டாயத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவன் ஆனா உண்மையான பூமரா தான் இருப்பான், உண்மையான பூமரா இருப்பான், கேடுகட்ட புண்டையா இருப்பான். ஆனாலும் இந்த டைமும் இங்க முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களால அதை மாத்த முடியல, சோ அடாப்ட் ஆயிட்டாங்க. அடாப்ட் ஆயிட்டு அப்படி வாழ்றாங்க. ஆனா மேக்சிமம் அவங்க பர்சனல் லைஃப்ல அவனுக்கு அப்படியே கேமராக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா எல்லாருமே பக்கா பூமரா இருக்காங்க. நானும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அது வந்து முற்போக்கு பேசுறது எதுக்குன்னா, இல்லன்னா தர்மடி வாங்குவோம். முற்போக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் முற்போக்கு பேசல அப்படின்னா தர்மடி வாங்கணும்னு தெரிஞ்சு போச்சு. சோ இங்க பொழைக்கணும் பண்ணி ஆகணும். இவனுங்களே வந்து யூபிலயோ இல்ல வந்து நம்ம நார்த்லயோ பிறந்ததானா இன்னும் அதே மாதிரி பாண்டே மாதிரி இருந்திருப்பாங்க. எம்பியா கூட ஆயிருக்கலாம். இத வந்து நான் ஒருத்தர பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல, இந்த மாதிரி இருக்கவங்க சொல்றேன். முற்போக்கு மாதிரி காட்டிப்பாங்க, உள்ள போனா வந்து பொண்ணும் மண்ணும் ஒண்ணுடா அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப வந்து என் கண் முன்னாடி வந்து இது பிளாஷ் ஓடுது. நான் வந்து கோபிக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஒரு ஏதோ நீனோட ஸ்டேட்டஸ் சொல்லிருப்பாருல, பசங்களை பத்தி எல்லாரும் குறைய சொல்லிருக்கீங்க, பசங்க இப்படி அப்படின்னு இருக்கீங்க. ஆமா, வீடியோ தெரியுமா? ஆனா பசங்க இப்ப கஷ்டம் தெரியுமா? இல்ல இப்ப ரீசெண்டா கூட அது வந்து மத்த சேனல், அதுல வந்து இந்த எல்லாரும் சம்பந்தன டீச்சர்னு சொன்ன பையனை கூட்டு வந்துட்டு அவனோட மண்டை வெட்டு இதுதான். அதாவது அவனோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸுக்கும் ஐடியாலஜிக்கும் சம்பந்தம் இல்லங்கிறத வந்து சொல்லிருப்பாங்க. அது வந்து மத்தவர் நினைக்கிறேன், மத்த சேனல் நினைக்கிறேன். மண்டல எஃபெக்ட் மாதிரி இருக்கு. பாதி பேர் அவருங்கிறாங்க, பாதி பேர் இவருங்கிறாங்க. அதுதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா நைட் வரைக்கும். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் அந்த ஷூட் தான் போச்சு. அந்த எஜுகேஷன் சம்பந்தம் ஒரே நாள்ல 2-3 ஷூட் பண்ணிடுறாங்களா அவங்க? வாரம் ஷூட்டிங்ல எடுத்து வச்சிருக்காங்க. நாங்க ஷூட் பண்ணது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். நம்ம பாட்காஸ்ட் மாதிரி தான் பண்றாங்க. பாட்காஸ்ட் வந்து பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு டிஎம் பண்ணுவாங்க, ப்ரோ பாட்காஸ்ட் பண்ணு ப்ரோ. ஏன்னா இன்னொரு பாட்காஸ்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். சோ கேட்பாங்க, ப்ரோ பண்ணு ப்ரோ எனக்கு தோணும் சரி பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு. பட் இருக்கிறதையே நம்மளால சமாளிக்க முடியல. நாளைக்கு பார்த்துட்டு பாட்காஸ்ட் போனா உட்காந்து எடிட் பண்ணோம். அதனால ஓகே, அதனால இந்த மாதிரி அப்பப்ப எங்களோட வந்து பேசிட்டு நாங்க எடிட் பண்ணி போட்டோம். 2 மாசம் தான் ப்ரோ, 2 மாசம் தான். அப்புறம் வரட்டாமா நான் போயிடுவேன். இல்ல அதெல்லாம் பேசுவோம் நாங்க. வரட்டா
எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. சோகமாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நானு. இல்ல இது போன பாட்காஸ்ட்லயே நாங்க சொல்லிட்டோம். அத வந்து அது இன்னும் ரிலீஸ் ஆகும். அது இப்ப அநேகமா இப்ப இதுக்கு முன்னாடியா பின்னாடியா எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. சோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிச்சிடுறேன். இங்க நாங்க பேசுனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து இவருக்கு அவருக்கு அந்த கனவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கனவு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரா போட்டு நாங்க எங்களுக்கு தோணுன ஸ்டோரியை தான் பேசியிருக்கோம். இது எந்த நபரையோ எந்த தனிப்பட்ட நபரையோ சேனலையோ இல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியவோ குறிப்பிட்டு நாங்க எதுவுமே பேசல. இது எல்லாமே எங்க கனவுல வந்து கற்பனையே. என்னங்க நீங்க வந்து என்ன படம் வந்து தலைவி படத்துல வர மாதிரி எல்லா ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துவிட்டு கடைசியில வந்து இது எந்த நபரையும் குறிப்பிடுவதில்லை சொல்றீங்க. அம்மா ஃப்ரம் ஹெவன் அப்பன்னா பாஸா இல்லையா? அவங்க மட்டும் ஷோக்கு கூப்பிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கையில கொடுத்து இங்க செத்தா உங்களுக்கு எந்த பிரச்சனை நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொல்லக்கூடாது இத நீ என்ன வேணா சொல்லு, எங்க பாட்காஸ்ட் தானே. அட்ரஸ் வேற வச்சிருக்காங்க. ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும். நாங்க தான் எதுவும் சைன் பண்ணல, நீங்க தானே சைன் சைனே இல்லன்னு கூப்பன் கொடுக்கும்போது பண்ணீங்கல்ல. கூப்பன் கொடுக்கும்போது அக்கா கிட்ட பேசி போன்ல தான் அட்ரஸ் அனுப்பிச்சு. சரி ஓகே. எனிவே ஆனா இந்த பாட்காஸ்ட் கேட்டாங்கன்னு நினைப்பால போய் ஒரு ஏதோ ஒரு பாட்டு வருதுப்பா, இதுக்கோ இந்த தண்ணி ஊத்துற சொல்லிட்டு பாம்பு கையில நான் பால் அவனுங்க வன்மமா கக்குதடி. ஆனா நாங்க எல்லாரும் நம்ம ஷாகாரோட நல்ல மனசை பாராட்டணும் சரியா? அவரோட தன்னம்பிக்கையும் இதுவும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம பாட்காஸ்ட் எல்லாம் விஜய் டிவில உள்ளவங்களை கேட்பாங்கன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. அதனால இந்த பாட்காஸ்ட் அவங்களுக்கு எப்படியாவது அனுப்பி விட்டுருங்க. பேஜுக்கு ஸ்ட்ரைக் வாங்கி கொடுத்துருங்க. யூடியூப் சேனல் டெலிட் பண்ண வச்சிருக்கீங்க. Please send this podcast link to Anchor Gopinath. இவ்வளவு நேரம் பொடி வச்சு பேசுறதுலாம் வேஸ்டா பேர் சொல்லிட்டேனே. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஆங்கர் கோபிநாத். ஸோ வந்து இவ்வளவு நேரம் எங்க பாட்காஸ்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கெஸ்டா வந்த கோனஹா கோனஹா ஓட்டிஸ்க்கு ரொம்ப நன்றி. பாட்காஸ்ட் ரெகுலர்களான உன் பேர் விக்டர் சபரிக்கு நன்றி. முக்கியமா மெயின் கெஸ்டா வந்த எங்க வை சகாக்கு வந்து ரொம்ப நன்றி. இது போலவே நானும் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கணும். நான் பண்ண எனக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கும் வியூவர்ஸ் இருக்காங்க, நம்பி ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. அதனால என்ன ஃபாலோ பண்ண யாராவது கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணி விட்டு அப்படியே கேட்க வைங்க. நான் அப்பதான் அடுத்த வாட்டி கூப்பிடுவாங்க. இல்லைன்னா அடுத்த வாட்டி இல்ல அவனும் கூப்பிட்டு வேஸ்ட் விட்டாதீங்க தம்பிகளா, மரத்தை வாங்கிடாதீங்க. அடுத்த ஒரு வாரம் ரொம்ப குரூசியல். எதுல வரும் அது? நிறைய படத்துல வரும். ஆடுகளம்ல வரும், விக்ரம்ல வரும். டாடா பாய். சோ இத வந்து எப்படியோ முடிச்சுக்கிறோம். அந்த கடைசி அந்த மீம் ஒன்று சொன்னேன். என்னது? ஆங்கர் கோபிநாத் when Spotify கோபிநாத் walk in. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். உனக்கு புரியல? இல்ல எனக்கு புரியல. சரியா? அப்படிதான் பேசுவான், ஆனா கட் பண்றோம். இல்ல அவன் பேசுறது கட் பண்றான், நம்ம பேசுறது போட்டு விட்டுட்டாங்க. அதெல்லாம் கருத்து சரிவு எல்லாம் அடிக்கடி ஒழுங்கா சொல்ற மாதிரி சொல்லி போட்டுருவேன். இதே கட் பண்ணிடுவாங்க விஷயம். மொத்தத்தையும் கட் பண்ணி சும்மா உட்காந்து அதெல்லாம் அப்படிதான் பாட்காஸ்ட் வந்து அடிக்கடி சுண்ணத்து மாதிரி கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாடிப்படி ஏறணுமா? அந்த கட் பண்ண துண்டெல்லாம் எடுத்து ப்ளூப்பர்ல போட்டா அது சுண்ணத்து கல்யாணத்துல கட்டல் பிஸ்கரி செய்த மாதிரி